தேவன் பேசும் நேரத்திலே நீ கவலைனமாயிருந்தால் நீ அவரை தப்ப விடுவாய். இயேசு சொன்னார், எதை கேட்கிறீர்கள் என்று எச்சரிப்பாயிருங்கள். Take heed what you hear. அதே நேரத்திலே take heed how you hear. எப்படி நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை குறித்தும் எச்சரிப்பாயிருங்கள். முதலாவது தடவை எதை, இரண்டாவது தடவை எப்படி நீ கேட்கிறாய். கடந்த காலங்களிலே ஒரு சில மாதங்களாக ஆத்மாவினுடைய ரட்சிப்பை குறித்து தேவன் நம்மோடு பேசினார். இன்னமும் அது முடியவில்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே ஆவி ரட்சிக்கப்படுகிறது. வார்த்தையினாலும் ஆவியினாலும் உள்ளான இருதயம் மாற்றப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறக்கிறார்கள். அதன் பிறகு நம்முடைய ஆத்மா, மனம், சித்தம், உணர்ச்சிகள் அவருக்கு பின்னாலே போகும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆவியானவராலும் வார்த்தையினாலும் அது மறுரூபம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆத்மாவின் தொடர்ந்து எதிரியாக பிசாசு ஒவ்வொரு நாளிலையும் வேலை செய்து கொண்டிருப்பான். ரட்சிப்பு அடைந்திருந்தால் உன் ரட்சிப்பை பறிக்க முடியாது. என் ஆடுகளின் கரத்திலே அவைகளை கொடுத்தவர் என் பிதா. ஆனால் ஆத்துமா பிடிபட்டு அப்பொழுது நான் சொன்ன மாதிரி மனதிலே, உணர்ச்சிகளிலே இத்தனை பேர் மனத்தாங்கள் அடைவார்கள் என்று இயேசு சொன்னார். கடைசி நாட்களிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒஃபென்ஸ், அதனாலே அவர்கள் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, வழிவிலகி போவார்கள். Now எடுபடுதல் நடக்கும் நேரத்திலே நாம் ஜீவிக்கிறோம். எந்த நேரத்திலும் அது நடக்கலாம். தமக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வருகிறார். வானத்திலே உடனடியாக விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு தொடங்கும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் அனைவரும் சமூகம் அளிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10, ரோமர் 14:10 இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவனவன் தன் வாழ்க்கையில் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அடையும்படிக்கு அந்த பலன், அந்த கூலி, அந்த கைமாறு அவரோட கூட வருகிறது. வெளிப்படையாகவும் 22:12, மத்தேயு 16:27, 2 கொரிந்தியர் 5:11, இன்னும் எத்தனையோ இடங்களிலே உன் வாழ்க்கையை வைத்து நீ என்ன செய்தாய் என்பதை குறித்து கணக்கு ஒப்பவிப்பாய். அந்த நியாய தீர்ப்பினுடைய பிரதிபலிப்பு, அறுவடை இங்கே தொடங்கும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தேவன் அப்படியான சில நெருக்கமான பாதைகளை அனுமதிப்பார். அவரை பின்பற்றாத இஸ்ரவேல் ஜனங்கள் அவரது திட்டம் மாற்றப்பட்டு அவரது திட்டத்துக்குள்ளே நுழைய தேவன் விடாமல் வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை சஞ்சலமாய் கண்ணீரோடு முடிந்தது. இன்றைக்கு எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சபைகளுக்கு வந்து போகிறார்கள்,
வனாந்தரத்திலே திருப்பப்பட்டவர்கள். அநேகமானவர்களுக்கு தெரியாது திருப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்று. ஏதோ ஒரு சபையில் போய் மன்னாவை எடுத்துக் கொள்கிறார்கள், வார்த்தை. அதிலையும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்படியானால் ஏன் அவர்கள் முறுமுறுத்த கண்ணீரோடு தங்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைந்தவர்கள். மன்னா விழுந்தது, தேவன் அவர்களை கைவிடவில்லை. ஆனால் அவருடைய திட்டத்துக்குள்ளாய் நுழையவில்லை, கானானை சுதந்தரிக்கவில்லை. ரட்சிப்பு அடைந்தார்கள், எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர் திட்டத்துக்குள்ளே போகாமல் கண்ணீரோடு அவர்கள் வாழ்க்கை முடிந்தது. அந்த கதை தான் 90வது சங்கீதம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இங்கேயும் இருக்கிறீர்கள், இதை பார்க்கிறவர்கள் கவனமாய் கேளுங்க. எத்தனையோ சபைகளில் இருக்கிறார்கள். இவர்கள் இருப்பதெல்லாம் வந்து போவது சாகும் வரை ஏதோ செத்ததும் பரலோகத்துக்கு நான் போவேன். இதுதான் இவர்கள் வஞ்சிப்பான ஒரு எண்ணம், ஒரு உணர்வு. பலர் மோட்சத்தை குறித்து கனவு கண்டிருக்கலாம், அல்லது அவையாவும் இங்கே வேத புத்தகத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறதான்னு அது அடுத்த பெரிய ஒரு கேள்விக்குறை. இவர்கள் மோட்சத்திலே ஒரு சிறிய இடம் எடுக்கலாம் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். எந்த ராஜ்யத்தின் வேலையிலும் இவர்கள் கைபோடுவதில்லை, இவரோடு நெருக்கமாக அன்பாகவும் பழகுவதில்லை. இப்போ இதுக்கு வச்சுக்கொள்வோம், எத்தனை பேர் இந்த வாரவர்கள் இந்த நாதனின் தாயோடு அல்லது மற்ற பிள்ளைகள் வந்தாக்களோடு சூமடைந்தவர்களோடு கதைச்சிருப்பாங்க. அப்போ எப்படி உனக்கு நிம்மதி வரும்? இப்படி நீ ராஜ்யத்தை சுதந்தரிப்பாய். மறுபுறப்பின் மூலமாக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது ஒரு காரியம், நுழைந்த நீ அந்த ராஜ்யத்தை ருசிப்பது, சுதந்தரிப்பது, அதை அனுபவிப்பது, அதிலே ஆளுகை செய்வது இன்னும் ஒரு காரியம். இஸ் டிஃபரண்ட், முற்றிலும் வேறுபட்டான காரியம். ராஜ்யத்துக்குள்ளாக நுழைந்து சிறையிருப்பில் இருக்கும் தேவ பிள்ளைகள் தான் உலகெங்கும் எத்தனை, எங்கேயும். அந்த சகோதரன் மாதிரி நான் கூப்பிட்டு மனதிலே பிடிபட்டு உணர்ச்சியிலே பிடிபட்டவர்கள் எத்தனையோ பேர் வந்து போகிறார்கள். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, புருஷன் மனைவி வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சண்டை, வாக்குவாதம், ஒரு வரமும் கிரியை செய்கிறதில்லை, ஒரு வரமும் அவர்கள் உபயோகிக்கிறதும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். Thank you. So they can come as a routine, okay? பலர் உலகெங்கும் ஞாயிறு போறது எதற்கு? இட்ஸ் a routine. போன பழக்கத்திலே போகிறார்கள். போயாச்சு, பாட்டு படிச்சாச்சு, கை தட்டியாச்சுது, அது ஏதோ காணிக்க போட்டாச்சுது, பாசருக்கு கை கொடுத்தாச்சுது, வீட்டு போயாச்சு. பெரிய காரியம் செய்தார்கள் என்று நினைக்கிறார்கள். எந்த நேரத்திலும், எந்த மனத்தியாலத்திலும், எந்த நாளிலும் உன் ஆத்துமாவை என் ஆத்துமாவை எப்படியாக களவாடலாம், எப்படி இந்த பாம்பு கொத்தலாம், எப்படி எங்களை குழப்பலாம், எப்படி நாங்கள் இயேசுவை விட்டு விலகலாம் என்று வகை தேடிக்கொண்டே தெரிகிறான். ரட்சிப்பை பறிக்க முடியாது, ஆனால் உன் அழைப்பை, உன் திட்டத்தை, உன் கற்பத்தில் உருவாகின காரியத்தை அவன் கெடுக்க ஒவ்வொரு நிமிஷமும் வகை தேடுகிறான். நீ ஞாயிறு தோறும் சபைக்கு வந்து சும்மா போக நீ அழைக்கப்படவில்லை, நீ யாராயும் இருக்கலாம். இவர்கள் வந்து மோட்சத்துக்கு போய் சேரும் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். செத்தது வஞ்சிப்பில் இருக்கும் மற்ற சபைகளில் இருக்கிறவர்கள், இந்த மெயின் லைன் சர்ச்சஸ், அவர்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீ அப்படி இருக்க முடியாது. இன்றைய செய்தியையும் கவனமாய் கேள். சிறு பிள்ளைகளுக்குள்ளாக, வாலிபர்களுக்குள்ளாக அநேகம் அசுத்தாவிகள், the spirit of worldliness, உலகத்தின் ஆவி, பாலியல் இச்சையின் ஆவி, விபச்சாரம், காமவிகாரம்,
இப்படியானவைகள் குறிப்பாக வாலிபர்களுக்குள்ளாக புகுந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பாடசாலைகளில் நடப்பதை வாயால் சொல்ல இயலாது. 6 வயது 7 வயது 8 வயது பிள்ளைகள் எப்படி நிர்வாணமாக பிடிபடுகிறார்கள். இப்பொழுது கூட்டங்கள் வைக்க போகிறார்களாம். நாங்கள் கூட்டங்கள் வைக்கும் நேரத்தில் சில சபைகள் போட்டியாக வைத்தார்கள். அதே நாளில் ஆண்டவர் தான் அவர்களை ஆசீர்வதிக்க வேணும். எப்படியும் உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அரிது. மனிதன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்துமாவை இழந்தால் ஒரு பலனுமே இல்லை. இயேசுவுக்கு பின்னாலே அவரது நிபந்தனையின்படி போகிறவர்கள் மட்டும் தங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்வார்கள். காத்துக்கொள்வது என்று சொன்னால் என்ன? அசுத்தாவிகளை பிடிபடாமல், இந்த உலகத்தின் வாழ்க்கை போக்கிலே பிடிபடாமல், பிசாசு தந்திரமாய் கொடுக்கும் வேலைகளிலே சிக்குண்டு போகாமல், அவரது போர்க்களத்திலே போர் புரியும் ஒரு போர் வீரன் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே சிக்குண்டு போகக்கூடாது என்று ஆவியானவர் பவுலின் மூலம் தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு சிக்குண்டு போனார்கள்? அவர்களை சிக்குண்டு போக வைக்கத்தான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோனுக்கு ஊடாக அந்த பிசாசு வேலை செய்தது. போக விட மாட்டேன் என்று சொன்னது. So your soul salvation totally depends on how you follow Christ. Whether you are a Sunday visitor or a Sunday just a church attender, you just come and then go. Ishuma want to boy. Or you are really following Christ. இயேசுவை ருசித்து மெய்யாகவே அவரை நீ பின்பற்றுகிறாயா? அவருக்கு பின்னாலே போகிறாயா? அவரிடத்திலே தான் உன் அழைப்பின் ரகசியம் உண்டு. வேலை என்று சொல்லி போகிறவர்கள் கர்த்தருக்கு தெரியும் தானே என்று கடைசி மட்டும் தங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க முடியாது. அது பிசாசினாலே பிடிபடும். கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கும் பரம அழைப்புக்கும் உனக்கும் இடையிலே வேலையோ புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ எதுவோ பணமோ என்ன காரியமோ வர முடியாது. No. Nothing can come in between once God calls you. அவர் நம்மை ரட்சித்து அழைத்தும் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9. ரட்சிப்பு அவரது ராஜ்யத்துக்குள்ளே நுழைவது, அவரது அழைப்பு அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து நாம் என்ன செய்வது? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யும் எல்லாவற்றுக்காகவும் நன்மையோ தீமையோ ரட்சிப்படைந்த பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே ஈடுபடுதல் நடந்த உடனே புத்தகங்கள் திறக்கப்பட்டு எல்லாமே எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு எங்களுக்கு ரிவார்ட்ஸ் என்று சொன்னால் to repay for what you have done. I have done. நாம் செய்ததுக்கு பதிலாக தேவன் கொடுக்கும் wages, கூலி. கைமாறு, அது பலன் என்று போட்டு இருக்கிறது வேத புத்தகத்திலே. அதை நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. எத்தனையோ பேர் சாகும் வரை இருக்கிறார்கள். மோட்சத்தில் ஒரு மூலை ஒன்று எடுக்கிறது இடம், ஒரு கிச்சன் அது கிடைக்கும், குசினி. நோ, அங்கு ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி பரலோகம் இறங்கி பூமிக்கு வருகிறார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் இப்பொழுது ஆளுகை செய்கிறவர்கள் அவரோட கூட இந்த பூமியிலே ஆளுகை செய்வார்கள். விசுவாசிக்கவில்லை, எப்பொழுதும் சொன்னது போல உனக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், வேத புத்தகத்தை தூக்கி எறி, உன்னோட வைத்திருக்காதே. ஏன் நீ உன்னையே வஞ்சிக்கிறாய்? எவ்வளவு நாட்களுக்கு வஞ்சிக்க போகிறாய்?
உனக்காக நீ போய் சவக்காலையில் மடு குழியை தோண்டலாமா? வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. வேத வாக்கியங்கள் யாவும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த எம்மாவு தெருவில் அவர்களோடு வேத வாக்கிய வசனங்களை தான் பேசிக்கொண்டு வந்தார். அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை? மனுஷகுமாரனை கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையா? அதை விசுவாசிப்பதற்கு மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களே. கடிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை சபைகளிலே இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தையாக விசுவாசிக்கப்படுகிறது? யூ டெல் மீ. எத்தனை விசுவாசிகள் இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய் அதை விளம்பிச்சு. The mouth of the Lord has spoken. Isaiah chapter 1 verse 20. ஏசாயா 1:20 மிக தெளிவாக கர்த்தருடைய வாய் அதை உரைத்தது. வேத வசனங்கள் யாவும் தேவ ஆவியானவரின் சுவாசத்தினாலே அவராலே கொடுக்கப்பட்டது. ஒரு குற்று ஒரு விசிறி அதை எடுபடாது. வெளிப்படுத்தப்பட்டவர்கள் யாவும் நமக்குரியது. ஆயால் இன்றைக்கு நீ அறிந்து கொள், நீ ரட்சிப்படைந்திருந்தால் கிறிஸ்துவின் நியாயாசனத்திலே நீ முன்பாக உன் கணக்கு, உன் வாழ்க்கைக்கு கணக்கு, அந்த கூலியை நீ பெற நியாயத்தமாயிரு. உன்னை உணர்த்துவதற்கு, உன் கனநித்திரையை விட்டு எழுப்புவதற்கு அறுவடை இங்கே தொடங்கும். தங்கள் சித்தப்படி நடந்து தேவனுடைய அழைப்புக்கு இணங்காது அவரை பின்பற்றாத இஸ்ரவேல் ஜனம் அனைவரும் புறப்பட்டவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே கண்ணீரோடு அவர்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். 40 வருஷம் புறப்பட்டது வனாந்தரத்திலே ஜீவிக்கால, கானானுக்குள்ளே போய் ஆளுகை செய்வதற்கு. அவர்கள் கட்டாத வீடுகள், தோண்டாத கிணறுகள், நாட்டாத மரங்கள், அவைகள் எல்லாம் சுதந்திரமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாக இருந்து அவரது வசனத்தை, அவரது உண்மையை அநேக புறஜாதிகளுக்கு அறிவிப்பதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். எப்படி? யாத்திராகமம் 19 படி ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும். அதே அழைப்பு உங்களுக்கும் எனக்கும். அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். தேவன் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவர்களை புறக்கணித்தார். அவர்களிடத்தில் இருந்த ஆளுகை எடுபட்டது, ராட்சியம் எடுபட்டது. கனி கொடுக்கும் ஒரு கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. புறஜாதியார் வந்தது அந்த அரசாட்சி, தேவனுடைய ராட்சியம், அதை சுதந்தரிப்பது. இப்பொழுது சபை அதை வைத்துக் கொண்டு ஆராதனையும் கைதட்டுதலும் கிடக்கிற பாட்டு எல்லாத்தையும் படிச்சு தொலைச்சு, கிடக்கிற மீட்டிங் எல்லா கூட்டத்தையும் வச்சு தொலைச்சு, வாலிபர்களை கூப்பிட்டு அவர்களை ஜோடி கட்டிவிட்டு இப்படியா செய்கிற பாசத்துக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இயேசு சொன்னா, நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனா? So that means that the word of God will be taken away from church. There's going to be dryness. There's not going to be the presence of the Holy Spirit. வரும் தண்ணீர் இல்லாத வனாந்தரம் மாதிரி, ஆவியானவருடைய பிரசனம் இல்லாது. சில சபைகள் ஆவியானவர் இல்லைன்னு சொல்லுது. கிட்டடியில் இருக்குது ஒரு சபை. சனத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, எது உண்மை எது போய் தெரியாது. ஏன்? இதை பார்க்க அவர்களுக்கு நேரம் இல்லை. படிக்காதவர்களும் வாசிக்க தெரியாதவர்களும் கத்திடத்திலே கேட்டால், ஆண்டவரே என்னை பிள்ளையான வழியிலே என்னை போக விடாதே, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு உம்முடைய நீதியின் பாதையிலே வழி நடத்தும். சத்தியாவியானவரே எனக்கு உமது இரக்கம் கிடைக்கட்டும். கட்டாயம் வழி நடத்துவார். ஏன்? எதற்காக? குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே வழி நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை கொண்டு வந்தேன். ஏன்? அவர்கள் குருடர்கள், ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு முன்பாக கோணலானதை நேராக்கி இருளை அவர்களுக்கு வெளிச்சமாக்குவேன். இவைகளை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவருடைய வாக்குத்தத்தம். அது இருதயத்தில் வைப்பார்களா? அதை வைத்து கேட்பார்களா? நீர் இப்படி சொல்லி
போய் சொல்ல மனுஷன் அல்ல, நான் பொய்யன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் மரம்பார மனுப்புத்திரரும் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பவரும் அல்ல. மாயமாலத்தில் இருந்து நீ கர்த்தரை அறியலாம் என்று நினைக்காதே, விடுகாதே. உன்னை போல அவரும் இருப்பார் என்று நீ நினைக்கிறாய். அந்த சொல் அவர் கேட்டு இருக்கிறார். நீ நினைச்சா நான் உன்ன மாதிரி என்ன இல்லையா? வாசித்து பாரு ஏசாயாவை. ஆராதனைக்கும் சபை கூடுதலுக்கும் வைக்கிற கான்ஃபரன்ஸருக்கும் குறைவே கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் என்று கூப்பிடுகிறாய், அவர் சொன்னதை செய்கிறாயா? என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று கூப்பிடுகிறார். கர்த்தர் என்றால் எஜமான், உரிமையாளர். நான் சொல்வது யோசிக்கிறீர்கள் இல்லை. என்ன கர்த்தர் அறுவடை மீறி வேலையாட்க சொப்பம்ங்கிறார், கேட்கிறதே இல்லை. யார் செவி கொடுப்பார்? அங்கேயே கேட்டுட்டார், யாரை அனுப்புவோம்? யார் எங்களுக்காய் போவார்கள்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை பேச ஏசாயாவின் காதிலே விழுகுது. நான் போகிறேன். பாதாளத்தில் இருந்து நெருப்பில் வெந்து போனவனும் தன்னுடைய ரட்சிக்கப்படாத உலகத்தையே கட்டி பிடிச்சு கொண்டு கிடந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 5 சகோதரர்களை மட்டுமே அவன் பயம் கொண்டு இரக்கம் கொண்டு, ஐயோ யாரையாவது ராசரசங்க அனுப்பி வைங்க, அங்க போய் அவர்கள் எச்சரிக்கட்டும், இந்த கதை உனக்கு சரி. இந்த வாழ்க்கையில நீ என்ன செய்கிறாய்? ராஜ்யத்தில் எப்படி கையை போட்டு இருக்கிறாய்? என்ன மனதோடு செய்கிறாய்? எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சியோட, என்ன நோக்கத்துக்காக செய்கிறாய்? ஏன் இன்றைக்கு வந்தாய்? ஏன் நோட்ஸ் எடுக்கிறாய்? ஏன் கேட்கிறாய் வார்த்தையை? நீ ஏன் வந்து அந்த கதையில் உட்கார்ந்து இருக்கிறாய் அல்லது இங்கே உட்கார்ந்து இருக்கிறாய்? என்னத்துக்கு நீ சட்டை போட்டு வந்தனே? நோக்கம் என்ன? என்ன காரணம்? நீ கேட்டாயா? கண்ணாடிக்கு முன்னால் நின்று நான் ஏன் இன்றைக்கு சர்ச்சுக்கு போறேன்? வாய் யாரையாவது குற்றம் பிடிக்கவா அல்லது என்னிலே குற்றம் பிடிக்கவா அல்லது மெல்லிய ஆடை அணிந்தவர்களை பார்க்கவா? அவர்களை துரத்து மூலியத்திலே நான் இருக்கிறேன். இப்பொழுது பிசாசு மட்டுமல்ல, ஆண்டவரை கேட்டார், வனாந்திருக்கு யாரை பார்க்க போறீங்க இல்லையா? Now, what is it that you are doing that is pleasing to the Lord? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலேயே அது அவருக்கு பிரியமாயிருக்க? இந்த வாழ்க்கையிலே நீயும் நானும் செய்கிறது நன்மையோ தீமையோ எதுவோ அவைகளின் கூலி இயேசுவோடு வருகிறது. ஆயத்தமாக இரு. மந்த புத்தி உள்ளவனாய் இருக்காதே. நீ கவலையினமாக இருந்தால் வாலிப பிள்ளைகளுக்கோ இங்கே நீ யாருக்க போகிறாய்? இங்கே யாருப்பாய்? அந்த நேரம் ஒருவேளை நான் உனக்கு சொல்லலாம், நான் சொன்ன வார்த்தைகளை போய் திரும்பிக்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடவன். ஒரு நேரம் வரும் நீ அவரை காண முடியாது. சவுல் ராஜா எப்பொழுதே ஆண்டவரை நெருங்கி இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்தம் சித்தங்களை நடப்பினதுக்கு பிறகு பயங்கரம் யுத்தங்கள் வந்த நேரத்தில் போய் அவரிடத்திலே கேட்கிறான். அவர் மறுமொழி கொடுக்க மாட்டார். அதன் பிறகு என்ன செய்கிறான்? மந்திரகாரியின் இடத்திலே போகிறான். எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு மெயின் லைன் சர்ச்சஸ் இப்பொழுது ஆவிக்குரிய சபையிலும் ஒன்று காணவில்லை, அதில்லை இதில்லை இது சாத்திரக்கான இடத்திலே போகிறார்கள். பில்லி சூனியம், மந்திரவாதம், குடிவரை, சினிமா, சகலவித அசுத்தங்கள், காம விகாரம் முழுவதுமாய் சபைக்குள்ளே நுழைந்து இருக்கிறது. பெலியாமின் ஆவி, ஜெசபேலின் ஆவி, வெளியாக்கள் எப்படி வெல்றது? தேவன் தம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்க முடியவில்லை, எப்படி வெளியார் கீழ்ப்படுகிறது? He is finding so difficult to bend the church, to make the church obedient. Now how is he going to make the public, the devil's children, to obey? No.
அவருடைய ஜனங்களை கீழ்ப்படுகிறார்கள், அவருடைய பிள்ளைகளை முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் வெளியாக்களுக்கு என்னதுக்கு கூட்டம்? 2 கொரிந்தியர் 5:9-10 வாசிப்போம். இன்றைக்கு இந்த வார்த்தை நீ கேட்கிற நேரத்திலே எவ்விதமாக நீ எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய், அல்லது இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 9ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5:9. அது நிமித்தம் நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் இந்த உடலிலே குடியிராமல் போனாலும் அல்லது இந்த சரீரத்தை வெளியிட்டாலும் வெளியே அவருக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் இந்த உடலில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, கூடிய பலனும் அல்ல குறைந்த பலனும் அல்ல, தக்க பலனை அடையும்படிக்கு. The rewards are according to the works. No, be very careful now. Well, the day will come and it will start here. இங்கே தொடங்கும். தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், எத்தனை பேர்? இந்த நாம் எல்லாரும் என்று சொல்லப்படுவது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இலவச பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கை மாறியது. இன்னமும் அவர்கள் பெர்ஃபெக்ட் இல்லை. ஆவி பெர்ஃபெக்டா இருக்கிறது. ஆத்மா இப்பொழுது மறுரூபம் அடைய வேண்டி இருக்கிறது. சரீர மூப்பு அவர் வரும் நேரத்திலே நாம் எல்லாரும் தான் ரட்சிப்படைந்தவர்கள், சபையிலே இருக்கிற அங்கத்தவர்கள் அல்ல, கடமைக்காக ஒரு கேசட்டை கேட்கிறவர்கள் அல்ல, ஒரு செய்தியை கடமைக்காக இந்த தசமபாகத்தை போட்டு போறவர்கள் அல்ல. நோ, நாங்கள் கத்தோலிக்கமாக இருக்கும் பொழுது அல்லது நீங்கள் மெத்தடிஸ்டா இருக்கும் கடமைக்கா நீ போனாய் சர்ச்சுக்கு. போகாவிட்டால் சில சபைகளிலே சவக்காலை இல்லை. உனக்கு தெரியும் இன்று வரை. அதுக்கு பிறகு வார சொல்ல பாருங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்றே கர்த்தருடைய பயங்கரத்தை அறிந்தவர்களாய், knowing the terror of the Lord. நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் முன்பு. We have known the word terrorist, பயங்கரவாதி. கர்த்தர் பயங்கரவாதி அல்ல, அவர் தக்கபடி அவனவனுடைய செய்கைக்கு ஏற்றபடி பலன் கொடுக்கிறவர். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை, பட்சபாதம் இல்லை. முரட்டாட்டம் பண்ணிய இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் அனுப்பினார், கடைசியால் சாகும் வரை வனாந்தரத்திலே. 20 வயதும் அதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தான் 2வது சந்ததியை அவர் திட்டத்துக்குள்ளே நுழையும்படி செய்தார். ஓகே, listen carefully. What about Moses? மோசே அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவரது ஊழியத்தை செய்யும் நேரத்திலே தகாததை செய்தார். அந்த மலையை அடித்தான். பேச வேண்டிய நேரத்திலே அவர் சொன்னார், நீ பேச வேணும். அதனுடைய ஆழம் பலருக்கு உங்களுக்கு தெரியும். இயேசு 2வது தடவையாக அடிக்கப்பட மாட்டார். அவர்தான் அந்த கண்மலை 1ஆம் தடவை அடிக்கும்படிக்கு சொன்னார். Now what happened? What was the result? மோசே அறுத்தானா? அறுவடையை அறுத்தானா? அவன் அந்த கானானுக்குள்ளே நுழைய அவர் விடவில்லை. அவன் மறுபடி போய் கேட்டான், நானும் அந்த உம்முடைய கானானுக்குள்ளே நான் பிரவேசிக்க, இனிமேல் இந்த கதையை குறைத்து என்னோட பேசப்படாது. ஓவா, உன் கண்களால் மட்டும் அதை காண்பாய், நீ அங்கு போக முடியாது. Can you see? எப்படிப்பட்ட தேவனை நீ சேவிக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? It was not permitted. That's why I always say, when God says today, tomorrow will be too late. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னிடத்தில் இன்றைக்கும் தன்னும் ஒப்பு கொடுத்து, நானோ அல்லது இங்கே இருக்கிற எவரோ இன்றைக்கு நீ இதை செய்ய ஒப்பு கொடுத்து நீ அதை பின்போட்டு நாளைக்கு செய்தாயோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ சொன்னாலும் இந்த நாளிலே அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது.
அதுதான் நீ படித்தாய். சர்வ வல்லவர் கர்த்தர். அடுத்தது பரிசுத்தமானவரே. என்னன்னு நினைச்சாய்? முண்டமண்டா? தேங்காய் உடைக்கிற கடவுளண்டா? காசு கொடுத்தவரை வாங்கலாமாண்டா? அவர் பந்தம் ஒன்றும் வாங்க மாட்டார். பந்தம் வாங்குறவனை தப்பவும் விட மாட்டார். சொல்ல போனால் பந்தம் வாங்குறவர்களுடைய கண்கள் குருடாகிவிடும். அவர்கள் நன்மை தீமை எதென்று அறியார்கள். 3 தடவை கூறப்பட்டிருக்கிறது இதிலே. Their eyes will be blinded for those who accept bribe. Study the scriptures. Don't look at me like as if you are not known me. என்ன இன்றைக்கு தான் முதல் தடவை பார்க்குற மாதிரி பார்க்குற. அவனவனுக்கு தக்க பலன் கூலி கைமாறு என்னோட கூட வருகிறது. I'm going to show you so many places. அவருடைய பயங்கரத்தை அறிந்தவர்களாய் அந்த நாள் மெய்யாகவே சிலர் வெக்கமடைவார்கள், சிலர் அழுவார்கள். ஏன் அழுவார்கள்? வாழ்க்கை வீணாயிற்று, சந்தர்ப்பங்கள் இழந்தாச்சு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தானந்துகளை உபயோகிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அமெரிக்காவில் நினைக்கிறேன் 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை. அவனை தூக்கி கொண்டு தான் ஒரு கதிரையில் வைப்பார்கள். சரியாக ஜாலிமங்காலம் ஏதாவது தலைகணி அது வச்சு அவன் மயக்கக்கு முன்னால் 2 சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை. அவனை ஒருத்தி கல்யாணம் கட்டியிருக்கிறாள். நீ உன் சரீரத்தை வைத்து என்ன செய்கிறாய்? அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது பார்த்தாயா, தீமைக்காவது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். I'm going to take you through many scriptures. Let God speak to us. தேவன் எங்களோடு பேசட்டும். மனுஷனுடைய வார்த்தை விருதா. ஆமென். 17:10 எரேமியா. கர்த்தராகிய நானே. யார் பேசுறது? கர்த்தர். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலங்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். There you go. ஏன் இன்றைக்கு வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாய்? உன் நோக்கம் என்ன? அவருக்கு நல்லா தெரியும். எங்களை எல்லாரையும் நீ வைக்கலாம். ஏமாத்து. இந்த போட்டிருக்கிறேன். நான் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை செய்கிறேன்? எதற்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறேன்? அவருக்கு தெரியும், முழுதும் தெரியும். Can you say that? மத்தேயு 16:27. எத்தனை இடங்களிலே சிலர் சொன்னார்கள், பிரதர் ஒவ்வொன்று நீங்க படிப்பிக்கிற நேரத்தில் அதுக்கு பிறகு போய் பார்த்தா எல்லாம் அதுதான் வருது பிரதர். இதுக்கு முதல்ல எங்க கிடந்தது இந்த வசனங்கள்? அங்கதான் இருந்தது. இப்ப என்னன்னு கேட்டா அந்த தெருவால ஆண்டவர் கூட்டி கொண்டு போறார். அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போற. ஓ, இந்த ஒரு லைட் போஸ்ட் வருது, ரைட். இந்த ஒரு ஆலமரம் வருது, ஓ ரைட். அந்த வழியால் நீ போகிறாய். இதுக்கு முதல்ல காணவே இல்லை. இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம். இதை நாம் எடுத்துக்கொள்வோம் எந்த நாட்களில் என்று அவருக்கு தெரியும். Thank you Holy Spirit. மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு with the angels வருவார். அப்பொழுது என்னவாம் சொல்வதை கேள்.
அப்பொழுது அவனவன் கிரியை, கிரியை என்றால் வேலை, ஊழியம், அவன் செய்த காரியங்கள், செய்த வேலைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். அதுக்கு அங்கால ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஆரம்பத்தில் எதிலே தொடங்கினார்? ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினாள். அதுக்கு பிறகு தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை காத்துக்கொள்கிறவன் அதை இழந்து போவான். அதை சொன்னதுக்கு பிறகு இதை சொல்லுகிறார். அப்படியானால் அவருக்கு பின்னால போகாதவர்கள் ஒருவருமே அவருக்கு ஏற்ற கிரியைகளை, வேலைகளை செய்ய முடியாது. ஆக்கிரமக்காரர்கள் அகன்று பொங்கல் என்று சொல்லுவார்கள். அவனவனுக்கு தக்க கிரியை, பலன், கூலி என்னோட வருகிறது. So the believers are going to be judged right after the rapture. Are you ready? And I said, the reaping, the wages will be paid and it will begin here. இந்த கூலி, இந்த பலன், இதற்குரிய காரியம் இங்கேயே தொடங்கும். அது அவருடைய கிருபையும் இரக்கமும். ஏனென்று கேட்டால் நாங்கள் உணர்வடைய நன்றாய் பிரயாசப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் சோதனை பாஸ் பண்ணுகிறார்கள் இல்லையா? விளையாடி தெரிகிறவர்கள் சோதனையின் போது துக்கம் அடைகிறார்கள் இல்லையா? நீ கடையில் வேலை செய்வாய் அல்லது வேற ஒரு இடத்துல வேலை செய்வாய். அவர் கொஞ்சம் தம்பளத்துக்கு அவன் நல்லா படித்தவன், எல்லாம் செய்தவன், அவன் வேற ஒரு நல்ல இதில் இருக்கிறான். அவன் கத்தர் அறியாத அவன் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறான், அது வேற விஷயம். பட் I'm talking about playing the fool when you should be doing your work. படிக்கலாம், கட்டாயம் படிக்கத்தான் வேண்டும், கட்டாயம் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட இதுகளை படிக்கத்தான் வேண்டும். என்னென்ன காரியத்துக்கு நீ படிக்கிறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கத்தான் வேண்டும். ஆனால் எதையும் இரண்டாவதாக போட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை இரண்டாவதாக போட முடியாது. நாம் முதலாம் பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம். First Peter chapter 1 verse 17. Let's see what it says over here. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி, வேலைகளின்படி, ஊழியத்தின்படி இந்த பூமியில இருந்த நாட்களிலே நியாயந்திக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகள், அதாவது பிரயாணிகளாக சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோட நடந்து கொள்ளுங்கள். அப்படி அந்த பாத்தீங்களா, அதே ஆவியானவர் அந்த பயத்தோடைங்கிறதை அங்கே போட்டு இருக்கிறார். அவருக்குத்தான் கணக்கு ஒப்புவிப்பீர்கள். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உன் வேலைக்கு தக்கதாக, உன்னுடைய பாடுகளுக்கு தக்கதாக. இனி இயேசு வந்து 5-6 அதிகாரத்திலே மத்தேயுவிலே நீங்கள் பல தடவை வாசித்திருப்பீர்கள். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உன் தானத்தை செய்யாதே, தர்மம் கொடுக்காதே. அப்படி செய்கிறவர்கள் அவர்கள் பலனை அடைந்து விட்டார்கள். நீயோ அந்தரங்கத்திலே அதை செய். வலது கை கொடுப்பது இடது கை அறியாது இருக்கட்டும், பறைசாற்றி வைக்காதே. அப்பொழுது வானங்களிலே உன் பலன், உன் கூலி, உன் ரிவார்ட் அதிகமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவதும் அதே மாதிரி தான். பரிசேயர் சந்தி வழிகளிலே, முச்சந்திகளிலே போய் நின்று ஜெபிக்க விரும்புகிறார்கள். விதவைகள் வீட்டில் நின்று பலமாக ஜெபிக்க விரும்புகிறார்கள். இயேசு சொன்னார், அவர்கள் அவளது கூலியை, அவர்கள் பலனை அடைந்தார்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். நீ ஜெபம் பண்ணும் பொழுது அறைகள் உள்ளே போய் கதவை சாத்தி அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவினிடத்திலே கேள். அந்தரங்கத்திலே நீ உன்னை பார்க்கிறவர் வெளியரங்கமாக உனக்கு அந்த கூலியை கொடுப்பார். அவனுக்கு ஏற்ற அந்த பலன் அவரோடு கூட வருகிறது. நியாயத்தமா ரட்சிப்பு இலவசம், கூலி கைமாறு பலன் நீ பிரயாசப்பட வேணும், நான் பிரயாசப்பட வேணும். That is not free.
You have to work for it. உதாரணமாக அந்த வேலை உனக்கு கொடுத்தால் உன்னை மேசனாக அழைத்து அந்த சீமைந்தையும் கல்லையும் அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உனக்கு தேவையான வேலையாட்களையும் கொடுப்பார். கல் தூக்கு ஒரு ஆள், அது போடுறாள், அது சார்ந்து இதை குலைக்கிறதுக்கு ஒரு ஆள், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை விடுவார். இதை கட்டி முடியாண்டு அது முடித்தால் உனக்கு கூலி. அதே மாதிரி அவரது ராஜ்யத்தில் வார்த்தையை கொடுக்கிறார், ஆவியானவரை கொடுத்தார், மற்ற ஊழியர்கள் உன்னை டீச் பண்ணுவதற்கு உன்னை பயிற்றுவிப்பதற்கு கொடுக்கிறார். வார்த்தை என்கிற சாப்பாடு, தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். செய்ய தொடங்குவது நீ, செய்து முடிப்பது நீ, அதற்கு கூலி அவரோட கூட வருகிறது. கவனமாயிரு. இப்பொழுது நீ விளையாடலாம். ஆனால் பலர் அந்த நியாயாசனம் ரட்சிப்பு அடைந்து அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கண்ணீர் விட போகிறார்கள். மற்றவர்கள் வெக்கமடைய போகிறார்கள். 1 யோவான் 2:28 they will be ashamed. That is the word of God. அது தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கவில்லையோ தூக்கி எறி. நீ ஏன் ஜெயிச்சுக்கு போறாய்? வேத புத்தகத்தை தூக்கி எறி. நான் சொன்னேன்னு சொல்லு, தூக்கி எறி. உன் பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம சும்மா விளையாடுறாண்டா விடு, நட, வெளியால போ அந்த சர்ச்சை விட்டு. ஏன் அவங்களோடு கூட பாதாளத்தில் இறங்க போகிறாய்? Sure, I'm telling you some good advice, counsel. எந்த சபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் இல்லையோ அந்த சபையிலே எவரும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அந்த சபையிலே தூக்கி பிடிக்கவில்லையோ அந்த சபை ஐயோ. பூமியிலே சாட்சி கொடுப்பது 3: தேவாவியானவர், ரத்தம், வார்த்தை. எங்க எது எடுபட்டிருக்கு பாருங்க. எத்தனையோ சபைகளில் 3 இல்லை. எண்ணெய் ஒளிந்து போயிற்று, விளைச்சல் அழிந்து போயிற்று, மனுஷர்களுக்கு இருந்த சந்தோஷம் எடுபட்டு போயிற்று, தேசம் புலம்புகிறது, மரங்கள் வாடி போகிறது. சமய சம்பந்தமாக வந்து போகிறார்கள். உனக்கு வெக்கம் இல்லை? ஞாயிறு தினம் மட்டும் மோத காட்டுறதுக்கு ஒரு சுனையே இல்லை. எதுவரைக்கும் நீ அவர் வாட்சியை கேட்க போகிறாய்? உன்னுடைய எண்ணம் என்ன? நான் எனக்கு மரணம் வராது, அப்படிதான். அவரது ராஜ்யத்துக்குள்ளாய் அழைக்கப்பட்டவர்கள் இரத்தத்தினாலே மன்னிப்பு பெற்று புதிய இருதயத்தை பெற்றவர்கள். இவர்களுக்கு எந்த ஒரு மதமும் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஸ்தானாதிபதிகள். தேவன் அவர்களை ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிறார். The same calling people of Israel received, we have received. They rejected and God took the kingdom away from them, Matthew 21, and gave it to the Gentiles, and the kingdom came to us. ராஜ்யம் அவர்கள் கனி கொடுக்கவில்லை. ஆகையினால் உங்களிடத்தில் இருந்து எடுபட்டு கனி கொடுக்கும் ஒரு ராஜ்யம் ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்படும். நடந்ததா? நடந்தது. இனி நாங்களும் அதை வைத்து அதிகாரம் செலுத்தவில்லை ஆனால், அதை நாங்கள் தூக்கி பிடிக்கவில்லை ஆனால், ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கவில்லை ஆனால், the same thing is going to happen. குடும்பங்களில் இருந்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து ஆளுகை உன்னிடத்தில் இருந்து எடுபடும். உனக்கு மிஞ்சினதெல்லாம் நீ சபைக்கு சும்மா வந்து போவாய். பிரச்சனை, சோதனை, பிசாசனுடைய இருள் வந்து உன் வீட்டை, உன் பிள்ளைகளை தாக்கும் நேரத்திலே தட்டுமாறுவாய். உன் புருஷன் கூட சுணகட்ட சொறி நாய் மாதிரி தெரிவான். அவனுக்கே விடுதலை தேவை. அவனுக்கும் விளங்காவே பிள்ளைக்கு என்ன நடக்கிறது என்று.
நான் கூப்பிடும் நேரத்திலே என்னை கேட்காது போனார்கள். காலை தொடக்க பின்னேறும் வரை என் கரங்களை நீட்டியிருந்தேன். என்னுடைய வாருங்கள் என்று சொல்லி வாசித்து பார். ஓசியாவிலே எவ்வளவு மனதுருக்கத்தோடு அவர் சொல்லுகிறார், என்னை தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன், என்னை அறியாத ஒரு சரம் என்னை நோக்கி கூப்பிட்டது. இதோ எவர்களிடத்திலே வந்தேனோ அவர்கள் அறியாதவர்களாக தேவனை புறக்கணித்தார்கள். See what is happening to Israel even today. எத்தனை பிரச்சனை, எத்தனை ஒன்று மாறி ஒன்று யுத்தங்கள் அடுத்ததாக ஆயத்தப்படுத்துகிறார்களா? கடைசி காலம், கடைசி மணி நேரத்தில் வந்து நிற்கிறோம். பூமிக்கு வெளியாலே எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு, 10,000, 15,000, 20,000 மைல்களுக்கு அங்காலே வானத்திலே பெரிய கல்லுகள் ஓடித்திருக்கிறது. They say it's meteorites. அந்த கல் நீங்க பார்க்குற மலை அளவு, ஒருவேளை அப்படி நீலண்ட சின்ன கல் இங்கே உள்ள பெரிய மலை அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் சாதாரணமான கற்கள் ஒரு கிழக்கு பிராந்திய அளவு அல்லது இலங்கை அளவும் இருக்குது கல். ரஷ்யாவில் 2 தினங்களுக்கு முன்பு போய் விழுந்தது. 1000 பேருக்கிட்டே அவர்களுக்கு என்னமோ சரியில்லையா முகத்திலே, வெளியிலே இருந்து. கடைசி நேரம், கடைசி மனத்தியாலம், வானங்களிலே அற்புதங்களை காண்பிப்பேன், வானங்கள் அசைக்கப்படும், பூமியை அசைப்பேன், வெட்டாந்தரை அசைப்பேன், சமுத்திரத்தை அசைப்பேன், ராஜ்யங்களை அசைப்பேன் சொன்னாரா இல்லையா? ஆமோஸ் 2:8-9 நீ உன் பாட்டில் தெரிகிறாய். அநேகம் பேர் இப்படியா தெரிகிறதுனால இயேசுவின் வருகை எப்படி வரும் தெரியுமா? அவர்களுக்கு சொல்லவா? அவர்களுக்கு திருடனை போல இருக்கும். நீ நித்திர தூங்கி கொண்டிருக்கு, அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்தான். காலையில் எழுப்பி தான் பார்க்கிறான், இதுல வச்சு மாலையை காணல, இந்த அறையில் வச்சு இந்த சாமான காணல, அவன் வந்து போய்த்தான். அவருக்காக காத்திருக்காதவர்களுக்கு அவர் திருடனை போல இருப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அல்ல, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் எந்த நேரம் சாலை ஊற்றுவார்கள். இப்போ கடைசி என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? நான் அதை பார்த்ததும் ஆண்டவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த விண்வெளி அதை ஆராய்ச்சி செய்து படிக்கிறார்கள். எல்லாரும் அடிக்கடி ஆகாயத்தை பாருங்க. Oh, let your eyes look at the sky. அடிக்கடி ஆகாயத்தை பாருங்கள். இயேசு சொன்னார், இப்படியான கேடான காரியங்கள் எல்லாம் நோவாவின் காலம், லோத்துவின் காலம் எல்லாம் நடக்கும் நேரத்திலே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Oh, he comes. He is coming. The king is coming. வரத்தான் வேணும். துக்கமா இருக்கிறார்கள், மனம் திரும்ப, இரண்டா உனக்கு விடுதலை தேவை. நான் அவர் வரத்தான் வேணும் என்று உனக்குள்ளாக என்றால் பிரச்சனை. ஆயத்தப்படை, சீக்கிரமாய் ஆயத்தப்படை. எபேசியர் 2:10 நாம் ரட்சிப்படைந்த உடனே அடுத்த வசனம் எபேசியர் 2:8-9 ரட்சிப்படைந்தோம் இலவசமாக, அந்த விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, புழுகாதே, உன் சபையை புழுகாதே, உன் மேய்ப்பனை புழுகாதே, யாரையும் புழுகாதே, உன்னையும் புழுகாதே. கர்த்தர் உன்னை பிடிச்சி இழுத்து வந்திருக்காவிட்டால் அந்த வரிசையில் கொண்டு வந்து உன் இருதயத்தை, கல்லான இருதயத்தை உன்னையும் என்னையும் திறந்து எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை உள்ளே போட்டிருக்காவிட்டால் நீ நானும் இன்றைக்கு பேயிற மடியிலே பால் குடிச்சு கொண்டிருப்போம். பேய் என்ன பால் பிரத கொடுக்கிறவன் பொய். அதுக்கு அடுத்த வசனம் தான் எபேசியர் 2:10.
ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு உடனடியாய் அவர் பேசுகிறார் ஆவியானவர். அதுவும் குற்றடியிலே தான் எனக்கு தெரிந்தது. இது பார், ஏனெனில் நீ இலவசமாக ரட்சிப்படைந்தாய். எதற்காக? இங்கு பார், நல்ல வேலைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். வேறு வேறு சாமான்களை செய்ய உங்கள்கிட்ட தார, ஒரு ஆள்கிட்ட முறுக்கு, ஒரு ஆள்கிட்ட பலகாரம், ஒரு ஆள்கிட்ட தோதோல் விளங்கும்படியாக சொல்லுகிறேன். சரியா? அப்போ நான் பலகாரத்தை பார்த்துட்டு இதார் செய்தது வேண்டாம், அந்த சிஸ்டர் செய்தது, இதார் செய்தது, இது அந்த 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 ஃபேமிலி இந்த வந்தாங்க. மறுபுறம் படைந்தவர்கள் தேவனுடைய செய்கை, அவர் செய்தது, அவர் சிருஷ்டித்தது, அவரால் உண்டானது. The God's workmanship created in Christ Jesus for a purpose. ஏன் உன்னை சிருஷ்டித்தார்? அதோபா தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நற்கிரிகைகளில் நாம் நடக்கும்படி, அதாவது ஜீவிக்கும்படி, அந்த நற்கிரிகைகளிலே ஈடுபட்டு இருக்கும்படி அவர் தேவன் முன்னதாக, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன்னுடைய ஊழியம் தேவனாலே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்றது. இப்பொழுது உன்னுடைய வேலை நீ சும்மா ஒரு ஊழியத்தை பிடிச்சி செய்கிறதல்ல. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை, உனக்கு செய்ய சொன்ன அந்த வேலையை உண்மையாக முழு இருதயத்தோடு நீ செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடி உனக்கு காண்பிக்கப்படும். விளங்குதா? நீ ஊழியத்தை நீயாக தெரிவு செய்கிறதல்ல, நீயாக பாஸ்டரா வாரதல்ல, நீயாக உன்னை சுவிசேஷன் ஆக்குறதில்லை, நீயாக உன்னை ஏன் தீர்க்கதரிசி என்று சொல்லி குறி சொல்றாய். ஆற கட்ட போறான், வேற அலுவல் இல்லை உனக்கு. உன்னுடைய வேலை அவருக்கு பின்னாலே போய் இந்த வாழ்க்கையை வெறுத்து, இந்த ஆத்துமாவை வெறுத்து, ஜீவன் என்றால் ஆத்துமா, அனுதினமும் சிலுவையை சுமந்து அவருக்கு பின்னால போற நேரம். அது சன்னியாசி ஜீவிக்கும் ஜீவியம் அல்ல. சன்னியாசியும் உலகத்தை நல்லா அனுபவிக்கிறான். நாங்கள் கர்த்தருக்காக ஜீவிப்பது, அனுபவிப்பவர்களையும் கூட அனுபவியாதவர்கள் போல அதில் பிடிவிடாமல் அவருக்கு பின்னாலே போகிறதுனாலே அவரது நிபந்தனையின்படி அந்த முன்கூட்டியே இருந்த அந்த வேலை, ஆயத்தம் பண்ணப்பட்ட வேலை இப்பொழுது வாசித்தது படிப்படியாக வெளியாகும். ஒவ்வொன்றுக்கு நீ உண்மையா இருக்க அடுத்தபடியை காண்பிப்பார். நீ அதில் உண்மையா இருக்க அடுத்தபடியை காண்பிப்பார். எத்தனையோ phases இருக்குது. The many pastors, they don't even come to the first or the second stage. They get caught in money or woman or whatever, I don't know, or fame. புகழிலே பிடிபட்டு, பணத்திலே பிடிபட்டு, பெருமையிலே பிடிபட்டு, ஒரு பொம்பளையிலே பிடிபட்டு இப்படியாய் பக்கவழியாய் போய் விடுவார்கள். அவர்கள் இரண்டாவது படி மூன்றாவது படிக்கு வாரதில்லை. ஒவ்வொரு காரியத்திலேயும் கொஞ்சத்திலே நாம் உண்மையாயிருக்க தேவன் நம்மை அடுத்தபடியை காண்பிப்பார். கேள், ஏன் வெக்கப்பட போகிறாய்? ஏன் நீ ரட்சிப்படைந்தால் அவருக்கு முன்பாக நிற்கத்தான் வேணும். ஏன் வார்த்தை கூறுகிறது, ஒரு வசனம் அல்ல, எத்தனையோ வசனம். அந்த நேரத்தில் நீ அழுது பிரயோஜனம் இல்லையே. சிலருடைய எண்ணம் மரித்ததுக்கு பிறகு அல்லது எடுபடுதலுக்கு பிறகு கண்ணீர் இல்லை. யார் சொன்னது? யார் சொன்னது? கண்ணீரெல்லாம் துடைப்பார் 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வெளிப்படையாகும். That is after when the Lord creates the new heavens and the new earth. புதிய வானங்கள் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனங்களின் கண்ணீரை அவர் துடைப்பார். அப்படி இருந்தும் நீ இந்த உலகத்திலே, இந்த சரீரத்திலே எவ்விதமாக உண்மையாக இருந்து ஊழியம் செய்யாதோ அதுக்கு தக்கபடிதான் உன் சந்தோஷமும் இருக்கும். அதுக்கு தக்கபடிதான் உன் சரீரம், ஊற்றெழுதல் சரீரத்தும் அதனுடைய பிரகாசமும் இருக்கும். தானியேல் அதை அறிந்திருந்தான். ஆகையால் மனம் திரும்ப வேண்டியது இப்ப.
கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டியது இப்ப. முதலில் சிலுவை, அதன் பின்பு சிங்காசனம். முதலில் பாடுகள், அதன் பிறகு மகிமை. அதை தாண்டி நீ போக முடியாது. இயேசுவும் போகவில்லை. மனுஷகுமாரன் அநேக பாடுகளை பட்டு அதன் பின்பு அவர் மகிமை அடைய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு மேசியாவினுடைய புத்தகம் வாசிக்கும் நேரத்தில் 53வது அதிகாரம் இன்னும் மற்ற வசனங்களும் தான். அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். நமது முகத்தை அவருக்கு மறைத்தோம். இந்த வசனங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது யூதர்களுக்கு, எத்தனையோ பேருக்கு. அந்த முக்காடு அவர்களுக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நீயும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் முக்காடை எடுத்து போடும், அவர்கள் முக்காடை எடுத்து போடும். அவர்கள் மூலமாத்தார எங்களுக்கு வேத புத்தகம் கொடுத்தீர். ஏசாயா, எரேமியா, ஆமோஸ் எல்லாரையும் கொடுத்தீர். அவர்களை இயேசுவை வெளிப்படுத்தும், அவர்களை சந்தியும், அவர்களை யுத்தங்களை நீர் நின்று யுத்தம் பண்ணும். ஆண்டவரே, ஜெபிக்கிறாயா? உனக்காக ஜெபிப்பதற்கு காவல்காரர்களை நான் ஏற்படுத்துவேன் என்று தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். நீ அதிலே ஒரு காவல்காரனாய் இருக்கிறாயா? நீ சும்மா ஞாயிறு தினம் வந்து போய் என்ன பிரயோஜனம்? நீ வந்து விடுதலை பெற்றதும் அதை கூட போய் மற்றவர்கள்ட்ட சொல்றதில்லை. நான் இப்ப இந்த 2 பேரையும் கூப்பிட்டு உதாரணமா நான் காண்பித்தது. அந்த சகோதரன், அந்த சகோதரி, என்ன அற்புதம், என்ன இரக்கம். அவர்களுக்கு அந்த விருதை கொடுத்தது ஒரு காரணம். முதலில் அவருடைய இரக்கம். அவர் அந்த சம்பளத்தை சிலுவையில் கட்டினார். அடுத்தது அந்த இரக்கத்தை எல்லாருக்கும் அறிவிக்கவும், இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாயும் அவர் அதை செய்தார். நீ என்ன செய்கிறாய்? யாருக்காக ஜீவிக்கிறாய்? உன் பிள்ளைக்காக? நீ செத்ததுக்கு பிறகு உன் பிள்ளைக்கு என்ன நடக்கும்? ஜீவிக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று ஜீவிக்காமல் தங்களுக்காக மரித்தவருக்காக அவருக்காக ஜீவிக்கும்படிக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். 2 Corinthians 5:15 இல்லையா? ரட்சிப்பு நடந்து முடிந்த காரியம். யோவான் 5:24 ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. மரணம் பிரிவு, தேவனை விட்டு பிரிந்திருக்கும் நிலைமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ளே இல்லாதவர்கள் எல்லாரும் பிரிந்திருக்கிறார்கள். இவர்கள் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு கிடைக்காதபடியினால் பிசாசோடும் அவன் தூதர்களோடும் எரிகடலில் எறியப்படுவார்கள். மரிப்பதற்கு முன்பாக அந்த நிலை மாறாவிட்டால் மத்தேயு 25:41 அப்படி கூறுகிறது. எல்லாமே நடந்தே தீரும், முழுவதும் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது இப்ப, எனக்கு அல்ல. இப்ப நீ வார குடும்பங்களை விசாரித்து அவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இப்ப, இந்த நேரத்தில், இந்த நாட்களிலே. தன்னுடைய சாப்பாடை பகிர்ந்திருக்க வேண்டியது அந்த பணக்காரன் அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே. லாசரஸ் வாசல்ல இருந்தான், ஒன்றுமே செய்யவில்லை. சந்தர்ப்பங்கள் முடிந்தது. இப்பொழுது வேதனை அடைகிறான். லாசரஸ் ஆறுதல் அடைகிறான். உன் பழைய வாழ்க்கையை நினைத்துக்கொள், அவனுக்கு கூறப்படுகிறது. நினைக்கலாம், என் வாழ்க்கையை வீணாக்கினேன். அதில் நித்திர கொள்றாக்கள் எழுப்பிவிடணும். ராவி தட்டுங்க பின்னால் போய். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே விடுதலை அடைவான்.
பிசாசு நன்றாக ஆரம்பித்தது, முடிக்கவில்லை. இஸ்ரவேலர் நன்றாக ஆரம்பித்தார்கள், முடிக்கவில்லை. தேமா நன்றாக ஆரம்பித்தான், முடிக்கவில்லை. அவர்கள் ரட்சிப்பை இழந்தார்களா? நான் சாத்தானை விட்டு சொல்கிறேன், அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும். நோ. மற்றவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கவில்லை, ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை ருசிக்கவில்லை, அனுபவிக்கவில்லை. தேவ திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவ ரீதியிலே இழந்தார்கள். They should have entered Canaan and enjoyed the privileges and the blessings of God and ruled over there. அவர் கூட்டிக் கொண்டு போன அந்த நாட்டுக்குள்ளே நீ என்ன செய்கிறாய்? உனக்கு வேலை 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 வேலை, அதுதான் உன் தலையிலே விழுந்த பொறுப்பு. கர்த்தரை தள்ளிவிட்டு வேலைக்கு போக இயலாது. அதிலையும் பணத்துக்காக மட்டும் நீ வேலைக்கு போனால் நீ பணத்துக்காக வேலைக்காரனாக இருக்கிறாய். You cannot serve God and money. தேவனுக்கும் பணத்துக்கும் நீ வேலைக்காரனாக இருக்க முடியாது. நான் சொல்லவில்லை, இயேசு சொன்னார். பணம் உன் வேலைக்காரனாக இருக்கட்டும், உன் காலுக்கு கீழே இருக்கட்டும். ஒரு தூசு நிறம் போடப்பட்ட பேப்பர், அதை கடவுளின் இடத்தை கொடுக்காதே, உனக்கு மேலாக அதை நினைக்காதே. பணம் தேவை, ஆனால் அதுக்கு பின்னால் ஓடுவது அபாயமான காரியம். ரட்சிப்பு இலவசம், ஆனால் பலன் எதிர்காலத்திலே நடக்கப் போவது. நீ பிரயாசப்படவன், அதுக்கு பிரயாசம் தேவை. எச்சரிக்கையோ இடத்தில் கூறப்படுகிறது, ஜெயம் கொள்கிறவனுக்கு இவைகளை கொடுப்பேன். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய அதிகாரத்தை பெற்றது போல அவர்களுக்கும் நான் கொடுப்பேன். அவன் தேசங்களை ஆண்டு கொள்வான். The rewards are in the future, but the salvation is in the past. பலன் இனிமேல் கிடைக்கும் காரியம். ரட்சிப்பு இலவசம், எபேசியர் 2:8-9. பட் கூலி, கைமாறு, பலன் அது நாம் செய்த வேலைக்கு தக்கதாக. 1 கொரிந்தியர் 3:8. அது உன்னுடைய வேலைக்கு தக்க கொடுக்கப்படும் கூலி. 1 கொரிந்தியர் 3:8. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒரு ஆள் நட்டு கொண்டு போறார், வார்த்தையை விதைக்கிறார், மற்றால் தண்ணி ஊத்துறார், அவங்களை ஜெபத்தில் வழி நடத்துறார். Okay, all right. I see some people smiling. அவனவன் தந்தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். பார்த்தாயா? அவனவன் தந்தன் எதுக்கு தக்கதாய்? வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அதுதான் அவரோடு கூட வருகிறது. You will receive wages, the reward, when he comes. அதில் என்ன சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. ஒரு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் அவருடைய உதவியோடு. ஓகே, ரைட். அவன் செய்ததுக்கு கூலியை பெறுவான். ரட்சிப்பை இழக்க முடியாது. ஜான் 10:28-29. அவைகளுக்கு நான் நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், என் நாடுகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அந்த சகோதரியை தட்டி விடுங்க, அவங்க தட்டி விடுங்க, அந்த ரெட் சாரியை தட்டி விடுங்க, நீங்க தான். வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் கண்ணை மூடி நித்திர கொள்வது
காரணம் இல்லாமல் மந்திரவாதம், பில்லிசூனியம், அந்த மந்திரவாதத்தின் ஆவி வார்த்தையை உன்னை கேட்க விடாதபடிக்கு உனக்கு நித்திரை கொடுக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு மற்ற காரியங்களை குறிப்பாக பாலியலை குறித்து சிந்திப்பதற்கு அவர்கள் மனதை கொண்டு ஓடுகிறது, அல்லது என்னை குற்றம் சாட்டுகிறது நான் வார்த்தை கொடுக்கும் நேரத்திலேயே. That's what it happens. If anybody says that there are no demons or no spirits, ஆவிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்பைகள் இல்லை, அசுத்தாவியில் என்று இப்பயும் எழும்பி போ, வேத புத்தகத்தை என்னிட்ட தான் நான் யாருக்காவது கொடுக்கிறேன். சரிதானே? நேற்றைய தினத்திலும் எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணும் நேரத்தில் பின்னுக்கு போச்சுது. என்னமோ எனக்கு தெரியாம நீ சந்தேகத்தின் ஆவி என்று சொன்னேன். My goodness, oh my Lord, சந்தேகம். உலகத்தான் சொன்னாலும் சந்தேகம்ங்கிற ஒரு சரக்கு, சந்தேகம் ஒரு ஆவி. அது ஆம்பளைட்டையும் இருக்கும், பொம்பளைட்டையும் இருக்கும். உலகத்தாண்ட காரியம் எல்லாமே பொய். அவனுக்கு தேவை இந்த பொய். பிசாசு கொடுக்குற பாட்டு எல்லாத்தையும் படித்து போட்டு உளர்றதா, போதா குறைக்கு சபைகளுக்குள்ளேயும் கொண்டு வந்து ஊற்றி வச்சிருக்கிறான் அந்த பாடுகளை. அதுவும் வார்த்தையை எடுத்து போட்டு நீ இருக்கிறாயா இங்கே, என்ன யோசிக்கிறாய், எங்கே யோசிக்கிறாய், என்ன பார்க்கிறாய். நான் வார்த்தை கொடுக்கும் பொழுது உன்னுடைய இருதயத்தின் யோசனைகள் என்ன நான் அறிய மாட்டேன்னா அவருக்கு தெரியும். அங்கே ஒரு அளவு நீ கவனிக்கிறாயா இல்லையா, நீ வேற இங்கே போயிட்டு கண் மட்டும் என்ன பார்க்கதாண்டு ஒரு அளவு படிப்பேன். அப்படியான ஆக்கள் தான் உடனே கூப்பிடுறேன். நான் என்ன நான் அந்த நேரம் தான் அவங்க மரத்தால் விழுந்தாக்கள் மாதிரி இருக்கிறேன். ரட்சிப்பை இழக்க முடியாது. அவர் எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக கூடாதுங்கிற கட்டளை அவரிடத்தில் இருந்து பெற்றேன். ஓ what a salvation. எவ்வளவாய் நீ சந்தோஷத்தோடு அவருக்கு பின்னால் ஓடணும். ஜீசஸ் இன்றைக்கு என்ன செய்கிறாண்டவரே, உம்முடைய நாமத்தின் அதிகாரம், உமது இரத்தத்தின் வல்லமை என்னால சும்மா வச்சிருக்கேன் ஆண்டவரே, காட்டும். சிங்கத்தனை போல உரும வேண்டிய நேரம் இந்த நேரம். வெள்ளத்தாட்சிகள் பெருமாதத்தில் நேரம் வந்த உடனே அப்படி சத்தம் போடுற மாதிரி நீ சிங்கத்தை போல உரும வேணும். உன்னுடைய தாப்பன், உன்னுடைய தேவன் எனப்படுகிறவர் அப்படியா சொல்லுகிறார். கர்ச்சிப்பேன், என் எதிரிகளை விழுங்குவேன். இவ்வளவு நாளும் மௌனமாக இருந்தேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். அவருடைய இருதயம் கொஞ்சம் நீ தொட வேணும். அது தொடர்றது எப்படி, அவருக்கு பின்னால் போக வேணும். உண்ட எல்லா ரகசியங்களையும் எல்லார்ட்டையும் போய் சொல்லுவியா? இதுக்குள்ள இருக்கிற எல்லார்ட்டையும் யார்ட்டையும் கூட எல்லாம் சொல்லுவீங்களா? இங்கே வாங்கட்டி இல்லை, உங்களுக்கு நெருக்கமானவரிடத்துல இல்லையா? யாஸ், உங்களை நேசிக்கிறவர்கள், நெருக்கமானவர்கள், க்ளோஸாக இருக்கிறவர்கள், உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள், ஐயோ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல வேணும், எனக்கு கொஞ்சம் ஜெபம் தேவை, என்ன நடந்ததுன்னா அந்த காரியத்தை சொல்லுவீர்கள் இல்லையா? கிட்ட 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 இருக்கிறார்கள். யோவானும் நல்லா கிட்ட இருந்தான். கிட்ட இருந்து அவரை தோளுக்கு கிட்ட பிடிச்சி அறிஞ்சு போயிட்டான். பேதுருவை இதில் இருந்து அறிஞ்ச விதத்தில் பேதுருக்குள்ளுக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது, நான் நியாயம் தீர்க்கவில்லை. யோவான் எந்த நேரம் அவர்கிட்ட போயிருக்கு. அவர் யாரை உங்களை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்ல, பேதுரு அங்கே இருந்து சைகை காட்டி சொல்லுது. ஆண்டவர்கிட்ட கேட்டாமட்டு யோவான் கேட்டாங்க, ஆண்டவர் இப்போ நான் துவச்சி கொடுக்க போகிறேனே, இந்த அப்பத்தை துவச்சி கொடுக்கிறாள் தான்,
கிட்டே இருக்கிறார்களுக்கு சொல்லுவார். நீயும் அவருக்கு பின்னால சிலுவை சுமந்து போனால் அந்த ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னுடைய ஊழியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னை எதற்காக அழைத்தேன் என்று வெளிப்படுத்துவார். இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனால் நீ அவருக்கு கிட்ட கிட்ட போக போக அவருடைய வாஞ்சை, அவருடைய துக்கங்களை, அவருக்கு துக்கம் இருக்கிறதா? ஆம், அறுவடை மிகுதி, வேறு ஆட்கள் சொற்பம். அந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல போற நேரத்தில் அவர் அவர்களை பார்த்து என்ன நடந்தது? மனதுருகினார். ஐயோ, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், ஆக்கள் இல்லையே. இந்த பரிசேயன் சதுசேயன் தானும் போக மாட்டான், போறவனையும் போடுறான் இல்லையே. எத்தனை பேருங்க அப்படி வச்சு சர்ச் நடத்துறாங்க. தானும் போக மாட்டான், போறவர்களையும் விட மாட்டான். குருடனுக்கு வழிகாட்டினால் 2 பேரும் விழுவார்கள் குழியிலே, இல்லையா? முதல்ல விழுறவன் வழிகாட்டி, பின்னால போறவன் அவனுக்கு மேல கொண்டே விழுவான். அவனுக்கு அது தேவை. அவன் முதுகுல கொண்டே விழ. நீ என்ன செய்ய போகிறாய்? வெளிப்படையாக 3:11 படி பலன் கூலி நீ இழக்கலாம், ரட்சிப்பு இழக்கலாது. அவரது கைமாறு, wages, his rewards you can lose. வெளிப்படையாக 3:11 நீ இழக்கலாம். என்ன செய்ய போகிறாய்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கீழிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் கீழத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. எத்தனை ஒருவன் வந்து எத்தனை ஒருத்திய கொண்டு போயிட்டான். கையை வெட்டினான், ரத்தத்தை எடுத்தான், பூசினான், மூக்கு அங்க இஞ்செல்லாம். இஞ்ச பார், என்ற ரத்தத்தை உனக்காக உன்னை நேசிக்கிறேன். அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு அவன் தண்ட பாட்டில் போறான். ஏன்? அந்த ரத்தம் எல்லாம் எடுத்து காட்டினது பேய். நீ நம்பினாய். துரமான காவன்னா ரத்தம் காட்டி உன்னை பிடிச்சாது. இப்போ உண்ட ரத்தம் குடிக்க வேணும்னு நினைக்குது. அது உண்ட பிள்ளைகிற ரத்தம் விட மாட்டேன்னா, விளையும் விட மாட்டேன், பிள்ளையும் விட மாட்டேன். எங்க பார்ப்போம். எத்தனை பேர் இங்க வந்து போனார்கள்? உணர்வடைகிறார்களா? இல்லை. எவ்வளவாய் சொல்லியாச்சு இது வெளிப்படையாக. இதுக்கு மேலே இவனுக்கு என்ன வார்த்தை? இதுக்கு மேலே நீ ஏன் வந்து என்ன பார்த்து கொண்டே இருக்கிறாய்? அவருக்காக ஜீவிக்க வேண்டிய நேரத்தில் 2 யோவான் 8, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் சுவிசேஷம் எழுதினவர் இந்த 3 நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். அதில் 2 யோவான் 8ஆம் வசனம், 330ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டிலே உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்கைகளின் பலனை இழக்கலாமா? இந்த கூறப்படுது. You can. அவன் கட்டினது வைக்கோல், புல், அது வெந்து போம். இழக்கலாம். உன்னுடைய ஊழியம் அவர் அங்கீகரிக்காமல் இழந்து போகலாம். உனக்கு ஒன்றும் அந்த நேரத்திலே இல்லை. கூலி இல்லை, கைமாறு இல்லை, பலன் இல்லை, ஒன்றுமே இல்லை. நோ ரிவார்ட்ஸ். மிகுந்த துக்கம். நீ வந்தது சபைக்கு மட்டும். கேள், வெளியில இருக்கிறவனை நீ சொல்ற. நீ அதையும் இதையும் வேண்டி போட்டு, நீ உனக்கு தேவையில்லாத ஒரு பெரிய 5 பெட்ரூம் உள்ள வீட்டையும் வாங்கி போட்டு, அவன் பக்கத்தில் இருக்கிறவனோட போட்டு, எனக்கு இதெல்லாம் தெரியும். அவரை விட அவர் BMW, நீ பண்ணுறது மெர்சிடிஸ் அல்லது வேறு ஏதோ வேண்டி போட்டு 2 வேலை 3 வேலை 4 வேலை பஞ்சாதியோட கதைக்கை நேரம் இல்லை. உனக்கேன் இந்த தேவையில்லாத, உனக்கேன் சபை, உனக்கேன் பாஸ்டர். மனம் திரும்ப விடு. நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நீ ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இங்க பார், வாங்குறது எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஒரு வேலை செய்து காணாது. அவளும் அப்படித்தான். பிள்ளைகளோட கதைக்க நேரம் இல்லை, வீட்டில் உட்கார்ந்து இருந்து சாப்பிட ஒண்டா சாப்பிட்றது இல்லை, தொங்கடா தக்கடான்னு தெரிகிறது. இந்த இடையெல்லாம் வேலை செய்து கொண்டே இரவு வேலை, காலை வேலை, வேலை முடிஞ்சு வந்தோட மெத்த வேலை, கிளீனிங் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, வேறு என்னதுக்கு போகணும்? நீங்க
அதுக்கு பிறகு படம் எடுத்து அனுப்புறது. ஆர்ரியோ பில்டிங்கு முன்னால நிற்கிறது. ஆர்ரோ காருக்கு பாவம் என்ன செய்யறது? சரியான பாவம். கண் எல்லாத்தையும் பிச்சிச்சு போகும். கடையில் தொங்குற சட்டைகளும் ஆபரணங்களும் அதுகளும் இதுகளும். நீ கடைக்குள்ள போயிட்டு இப்ப ஏதால நான் வெளியால போறேன்னு கேட்பாய். நீ யூ கெட் லாஸ்ட். இழக்கலாம். உன் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை, அதுவும் சும்மா பலனை இல்லை, முழுவதையும் நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. All right, what about இதையும் ஒருக்கா வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3. Oh, this is good. You are enjoying this word. இதில் நீ சந்தோஷப்படுகிறாய். இந்த வார்த்தையிலே நான் சந்தோஷப்படுகிறேன். துக்கப்படுகிறார்கள், துக்கம் அடையுங்கோ, ஜெபம் பண்ணுங்கோ. ஓகே, 1 கொரிந்தியர் 3 13 12. ஒருவன் அந்த அத்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் அல்லது மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினார். அவன் அவனுடைய வேலைப்பாடு ஊழியம், அவன் செய்த ஊழியம் வெளியாகும். நாளானது நியாயாசனத்தின் முன்பாக நிற்கும் நாள் அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது நெருப்பினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று, the quality எத்தன்மை உள்ளதென்று நெருப்பானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். அதை பாத்தியா? அவன் கூலியை பெறுவான். இப்ப கூலி வேண்டாம், சில காரியம் என்ன என்று சொல்ல போகிறேன். அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். There you go. He suffer loss. அவன் நஷ்டம் அடைவான். இது நியாயாசனத்துக்கு முன்பாக அவன் நஷ்டம் அடைவான். இந்த வாலிப பிள்ளைகள், இந்த நல்லா தெரிஞ்சதுகள் எல்லாரும் குண்டு 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 மாதிரி போட்டு சாப்பிட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறதுகள் நல்லா முழுசு பார்க்கறதே, ஒன்றும் செய்கிறதில்லை. தாங்களாக ஏதாவது எடுத்து இதை முடிஞ்சோட கூட்டுவோம். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 2 பேர் தான் ஆகுது. அதை ஒரு வச்சு கொண்டு நிற்குங்கள். அதுகள் தான் ஆக்களையும் பிடிக்கணுமா? தாக்களை பாருங்க, தட்டியாச்சு போன். ஜீவனை தந்தீரே, உண்மை நேசிக்கிறேன். எழும்பியாச்சு, போயாச்சு. 6 நாளும் திறமான பாதாள வைரவி மாதிரி ஜீவிக்கிறாரு. அதுக்கு பிறகு வாரது நன்றி இயேசுவே. Who wants that? யாருக்கு அது தேவை? உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். கிட்டக்கிறவன் போனவன் வந்தவன் எல்லாரும் மேடையில் ஏறி நிற்கிறாங்க. சபைகளிலே பட்டைகளும் தான், படியங்களும் தான். அவங்களுக்கு எல்லாம் தேவை ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்று பாட்டு படிக்கணும். ஒரு ஆள் கிட்டா, ஒரு ஆள் பேஸ் கிட்டா, ஒரு ஆள் ட்ரம், ஒரு 3 பேர் ஆர்கன், 4 பேர் கிட்டா, எல்லாரும் ஏதல. எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா இருக்குமா? வேண்டாம். ரட்சிப்பு பெற்றவர்கள் எல்லாருக்கும் சேம். ஆண்டவர் இயேசு உள்ளே வந்தால் அது எல்லாருக்கும் சேம். Eternal life is the same for everyone, not abundant life. அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும். அது நீ ஆண்டவருக்கு பின்னால போய் எவ்வளவு காய் ஒப்பு கொடுக்கிறாயோ, எவ்வளவு நாச்சமா மறுரூபம் அடைகிறதோ, எவ்வளவு சிலுவை சுமந்த ஜீவியம் நீ ஜீவிக்கிறாயோ, அதிலே தங்கி இருக்கிறது பரிபூர்ண ஜீவன். ஆளுகை, உன் கூலி, உன் கைமாறு. சபைக்கு வந்த வாகினமல்ல, வாட்ட 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 கேட்கினாம். கிட்டக்கிற பேய் பிசாசு எல்லாம் பாம்புகளையும் உள்ளே வச்சுக்கொண்டு. ரோமர் 3 அதிகாரம் 22 வசனம்.
ரட்சிப்பு எல்லாருக்கும் சேம். ஆத்ம ரட்சிப்பு அல்ல, ஆவியின் ரட்சிப்பு. கூலி வித்தியாசம். சிலருக்கு இல்லாமல் போகும், சிலருக்கு கொஞ்சம் கிடைக்கும். 100% கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைச்சது 10%. 3:22. அது இயேசு கிறிஸ்துவை, அதாவது நியாய பிரமாணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் தேவனுடைய ஈவு, நியாய பிரமாணம் இல்லாமல் கிடைக்கும் அந்த தேவநீதி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதிதான். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. Can you see that? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் முழு பேருக்குள்ளும் அவர் உள்ளே வந்து அவர்களை மாற்றி அந்த நித்திய ஜீவன் உள்ளே அவர்களுக்கு கிடைக்கும். எவராயிருக்கட்டும், வித்தியாசம் இல்லை. அமெரிக்கன், சீனன், இந்தியன், ஸ்ரீலங்கன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியன், கனேடியன், யாராயிருக்கட்டும், ஜாப்பனீஸ், சைனீஸ், மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், பழைய வாழ்க்கையை விட்டு திரும்புகிறவர்கள், ஆண்டவரே என்னையும் உமது குடும்பத்திலே சேர்த்துக்கொள்ளும், எனக்குள்ளே வாரும், என்னால் முடியாது, என்னை மாற்றி விடும் ஆண்டவரே, உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி அவரையே பற்றிக் கொள்கிறார்கள். அவர் எல்லாருக்கும் சேம், வித்தியாசமே இல்லை. அதான் இந்த வசனம் கூறுகிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 3:12-15 வரை உள்ள வசனங்களிலே கூலி ஆளுக்கால் வித்தியாசமாயிருக்கும், பலன் வித்தியாசமாயிருக்கும். அவனுக்கு தக்க வேலைகளின்படி பலன். நீ சோம்பேறியாய் தெரிந்தால் அதை கேட்டபடி உனக்கு, நீ ஏனோ தான் ஒன்று வந்து போனாலும் அதை கேட்டபடி தான் உனக்கு கூப்பிட்டு சொல்லுவாரா, பெரிய ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ தான் அங்கே எருசலேமுக்கு பக்கத்தில் ஜார்டன் இருக்குது, அதுக்கு நீ கவர்னர் ஜெனரல் ஆகிறாங்க, நல்லா சொல்லுவார் உனக்கு. உண்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்டு உண்ட ஆத்மாவுக்குள்ளே புதஞ்சு கிடந்து நீ ஜீவித்தனி அவருக்கு பின்னால போகாம, யார் சொன்னது உனக்கு இதெல்லாம்? சர்ச்சுக்கு வந்து போனால் எல்லாம் ஆக மாட்டேன். எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி தெரிகிறான். எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளையை கொல்லலாம், இந்த பேய்க்கு வேற அலுவலே கிடையாது. இயேசு சொன்னார், நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி, அது பரிபூரணம் அடையும்படிக்கு வந்தேன். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இயேசு ரட்சகராயிருக்கிறார், கொஞ்சம் பேருக்கு தான் அவர் எஜமானாக கர்த்தராயிருக்கிறார். அவர்கள் தான் அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். For many, just a savior. Oh, thank you, Jesus, for saving me from the pit of hell. Oh, thank you for your blood. And that's all. Why are you living? நீ இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்க வேண்டும். பிள்ளைய சாடுறாய் எந்த நேரமும். நேரம் வருகிறது, வச்சார் என்று சொன்னால் கைய பிள்ளையில, அதுக்கு பிறகு பார்க்கலாம் உன் அதிகாரம் எங்கே இருக்க மாட்டேன். விக்கிரக ஆராதனை அவர் வெறுக்கிறார். என்னை தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக. அவர் ஒருவரை நீ அன்பு கூர்ந்து முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே சேவிப்பாயாக. நீ அறிந்தாயா? இந்த இடத்தில் நின்று இந்த பிசாசுகளை துரத்தி இவர்களை விடுதலையாக்கி வரும் ஜனங்களை கொண்டு வந்து துப்புரவாக்கி, இப்படியா இப்பொழுது நீ கண்ட அந்த காட்சி, இந்த பிள்ளைகள் உன் கண்களுக்கு முன்னாலே கண்ட காட்சிகள், அங்கே இருந்து இங்கே, அங்கே இருந்து இஞ்சால, இங்கே இருந்து அங்கே, எத்தனை பேர் சட்டையை கலத்து போட்டு கொண்டு நின்றார்கள். எத்தனை பிள்ளைகள் இங்கே இருந்து சில வீடுகளுக்கு போய் சட்டையை கலத்தி போட்டு நின்றார்கள். பேய் அந்த வாலிப பிள்ளைகள் பிடிபட்டார்கள். இன்றைக்கு நடக்கிறது. டுடே அதை கேட்டபடி கர்த்தர் பேசுகிறார். அதை கேட்டபடி அவர் மனம் திரும்ப என்று சொல்கிறார். சீக்கிரம் 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 சீக்கிரம், come on, repent 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 repent, கெரியவா கெரியவா கெரியவா. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குழப்படி பண்றான்னு போட்டு 2 அடி போட்டு
முடிஞ்சோன்னு அங்கே போகிறது. யார் என்ன பிள்ளை கிடைச்சது? நான் இன்னும் அந்த ஆளை காண இல்லை. பிள்ளையை முன்னே சேர்த்து அனுப்புவேன் வெளியாலே. உன்னுடைய இஷ்டம் செய்கிறது நீ, பிள்ளைகளும் தங்கள் இஷ்டம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். இந்த இடம் அதுக்கு இடம் இல்லை. ஃபாஸ்டர்ஸ் மாதிரி ஒன்றும் செய்கிறது இல்லை. அவங்க கூட அவங்களுக்கு காசு உறைஞ்சி போயிருமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தான் படிச்சு மக்கள் போயிட்டாங்கடா. கேள் கேள், இது கடைசி நேரம், ஒரு பெரிதான சந்தர்ப்பம். அவர் வருவதற்கு முன்பதாக அவருக்கு நாம் செய்ய வேண்டியது இந்த சரீரத்திலே பகல் இருக்கும் வரை நாம் கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். ராக்காலம் வருகிறது, ஒருவனும் வேலை செய்யாதபடிக்கு. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. What will you do, you child? நீ படிக்க போனாலும் பாடசாலைக்கு போனாலும் நீ தான் அந்த இடத்துல வெளிச்சம். ரட்சிப்பு விசுவாசிப்பவர்களுக்கு இயேசுவை தேவகுமாரனாக எஜமானாக ரட்சிகராக அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து தங்களை ஒப்புக் கொடுக்கும் நேரத்திலே, அவரை அழைக்கும் நேரத்திலே அவர் உள்ளே வருகிறார். என்னண்டை வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதா அனுப்புவது இழுத்துக்கொண்ட யாவும் என்னண்டை வரும். அதனால் தான் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீ ரட்சிப்படைந்தாயா? பிதா உன்னை ஆவியானவர் மூலம் இழுத்தபடியாலே நீ வந்தாய். நானும் அதே மாதிரி. ஆகையால் பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டட்டும். Right. Okay, let's go quickly. விசுவாசம் தீர்மானம். ஆனால் கூலி பலன் wages அது நம்முடைய வேலையினாலே ஊழியத்தினாலே நம் பிரயாசத்தினாலே வரும் காரியம். 1 தீமோத்தேயு 5:18 அது நம்முடைய பிரயாசத்தை ஒத்திருக்கிறது. நாம் செய்யும் ஊழியத்தை ஒத்திருக்கிறது. நீ செய்யும் நன்மைகள், நீ பாய்ந்து கொள்ளும் உன்னுடைய தாளந்துகள், உன்னுடைய பணம், உன் வீடு, உன்னுடைய வாகனம் எதுவோ என்ன நோக்கத்துக்காக நீ அவைகளை பாய்ந்து கொள்கிறாய். 1 தீமோத்தேயு 5:18 போரடிக்கிற மாட்டை வாயை கட்ட வேண்டாம். அதாவது அந்த நெற்கதிர்களை போட்டு அந்த மாடை சுத்த விடுவாங்க தானே, அந்த அந்த நெற்கதிர்கள் எல்லாம் உதிர்றதுக்கே அது செய்கிற நேரத்தில் மாற்ற வாயை கட்டாதுன்னு சொல்கிறார். அது வேலை செய்து கொண்டிருக்குது, அதை சாப்பிட்டுட்டுமே ஏதாவது பொறுக்கி அதை ஒன்றும் செய்யாத. ஆண்டவர் பாருங்க, இன்னும் ஒரு மிருகத்துக்கு கூட அவர் சொல்கிறார் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த செலவுல நாய் வளர்க்குறாங்கள பாருங்க, அது ஓடி போய் என்ன செய்ய சொல்லுவாங்க, அது ஓடி போய் செய்துட்டு வந்தோன்னு என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஒரு பிஸ்கட் ஏதாவது கொடுப்பாங்க, அது கூட அது சாப்பிட்டுவேன். அதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவாங்க, கோ கம் ஆன் டாக்ஸி கோ கெட் தட் பால். அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு வரும் உடனடியாக. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நீ செய்கிற வேலைக்காக கூலி அவரோட வருகிறது. பார்த்தாயா? போரடிக்கிற மாட்டை வாயை கட்ட வேண்டாம் என்றும் வேலையாள், நீ அவருடைய வேலையாள், தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. The laborer is worthy of the wages. நீ அவருக்கு வேலை செய்தால் கட்டாயம் அவர் உனக்கு கைமாறு செய்வார். உன்னை வெறுங்கையாய் விடார். அவர்களை வெறுங்கையாக அனுப்பியும் அவர்கள் திரும்பி வந்ததும் அவர் என்ன கேட்டார்? நான் உங்களை காசு பை கொண்டு போவேன் அவனு சொன்னேன் இல்லையா? ஆம். உங்களுக்கு போகிற இடத்துல ஏதாவது குறைவாக இருந்ததா? இல்லை ஆண்டவரே. ஐயோ, வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். தேவனுக்கு என்று வேலை செய்கிறவர்கள் தேவன் தான் அவர்களை போஷிக்கிறார். அந்த நேரத்தில் லேவியர் அவருக்கென்றே ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தபடியால் ஜனத்தார் அவர்களுக்கு கைமாறாக அங்கு போய் கொண்டு எத்தனையோ அந்த இதுகளை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Their portion is the Lord, but the people gave them tithes, offerings and a lot of things, even material things. ஏன் அவர்களுக்கு வேறு ஒரு வேலை இல்லை, அவர்கள் இதையே செய்கிறார்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
சபைக்கு வாரதும் போறதும் முழிச்சு இருக்கிறாயா? எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய்? மோட்சத்தில் ஒரு குசினியில் ஒரு சின்ன ஒரு இடம் எடுக்க வாங்க, குசினியும் இல்லை, ஒன்றும் இல்லை, மோட்சம் கீழே இறங்கி வருகிறது. விடு கதை. பரலோகமே என் சொந்தமே என்ற பாடல் பொய். பரலோகமும் சொந்தமல்ல, பூமிதான் உன் சொந்தம். வானாதி வானங்கள் எல்லாமே கர்த்தருடையது. பூமியையோ தேவன் மனுபுத்திரருக்கு அதை கையளித்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள். அந்த வேலை சரியா திரும்பி வந்து சீர்திருத்தம் நடந்து மனுஷன் மறுபடியுமாக நித்தியத்துக்கு பூமியை அவரோடு சேர்ந்து அவருடைய அதிகாரத்துக்கு கீழே ஆளுக செய்வதுதான் தேவனுடைய மகத்தான திட்டம். Everything will have to be restored back. God created man to rule the earth, not to come on a Sunday and have church, sing some songs. There were no songs in Eden, not even prayer. They were asked to rule. Come on, Adam. நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், கீழ்ப்படுத்துங்கள். இன்றைக்கு வாராங்க போறாங்க, வருவினா போற, வார நேரமும் துக்கமா வருவேன், போற நேரமும் அதே மாதிரி. சரி, இனி இல்லைன்னு புருஷனால பிரச்சனைப்பட்டு அது இல்லைன்னு சொல்லி இனி இல்லைன்னு பேய் போட்டு ஆட்டுற குடும்பங்களும் பஞ்சாதி மாதிரி இருக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைகளை பாருங்க, இந்த வாலிப பிள்ளைகளை சோகமே சோகம், வாடி போய் நல்லா பார்த்து எடுங்க முகங்களை. பிரதர் கோபி காட்டுவோம் உலகெங்கும். வேற என்ன பின்ன? சொல்றதெல்லாம் சொல்லி போட்டார். இங்க எப்படிப்பட்ட ஆக்கள், என்ன விதமான ஆக்களுக்கு நாங்கள் ஆராய்ஞ்சு திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம். எங்களுக்கு தெரியும், நடந்திருக்குது திருமணங்கள் எல்லாம். அதுக்கு பிறகு தலைகிடாம போனதுகளும் இருக்குது. அதுக்கு பிறகு வாடி போய் குட்டியை பறி கொடுத்த நாய் மாதிரி புருஷன் காணப்படுகிறான். பஞ்சாபி பிள்ளை வார்டில், ஐசியூ வார்டில் என்ன மாதிரி அவள் இருக்கிறாள். 20 வயது 22 வயது. ஏன் கட்டுன நீ? ஸோ அதை பார்த்து நாங்கள் செய்து வைப்போம். மத்தேயு 25:19 தொடக்கம் 21 வரை. இந்த ரிவார்ட்ஸ் இன்க்ளூட், இந்த பலன் கூலி, அது ஆளுகையை. மத்தேயு 25 அவர்களுக்கு தாளந்து கொடுக்கப்பட்ட, ஒருவனுக்கு 10, ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, இல்லையா? மத்தேயு 25 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5, ஒருவனிடத்தில் 2, ஒருவனிடத்தில் 1. ஓகே. அதன் பிறகு அவர்கள் அதை வச்சு சம்பாதிக்க வேணும் என்று சொல்லிவிட்டு அவர் தூர தேசத்துக்கு போனாராம். அந்த ஆள் எப்படி போட்டிருக்குது? 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் 5 தாளந்து சம்பாதித்தான். 2 தாளந்து வாங்கினவன் ஒரு 2 தாளந்தை சம்பாதித்தான். தாளந்து சும்மா வச்சுக்கொள்ள 5 லட்சம் ஒருவன் கொடுத்தார், 2 லட்சம் கொடுத்தார், 1 லட்சம் கொடுத்தார். 5 லட்சம் வாங்கினவன் இன்னும் 5 லட்சம் பணத்தை சம்பாதித்தான். மற்றவன் 2 லட்சம் வாங்கினவன் 2 லட்சத்தை, 1 லட்சம் வாங்கினவன் அதை கொண்டே மண்ணுகளை புதைச்சி வச்சுட்டான். இது எப்படிப்பட்ட மனுஷன் என்பது அறிவனே. இப்ப பாருங்க 20ஆம் வசனம். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்த, ஆண்டவரே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 நான் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். Watch this. Now this is going to happen in the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் இதுதான் நடக்க போகிறது. What is he going to say? Well done, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய். ஆகையால் அநேக காரியங்களிலே, கொஞ்சம் இல்லை, எத்தனை என்று சொன்னாரா? இல்லை, அநேக காரியங்களுக்கு உன்னை என்னவா வைப்பனாம்? அதிகாரியாய். பிரதர்,
what kind of a thing is that? I don't know. நீ பொம்பளைன்னு நினைக்காதே. கிறிஸ்துவுக்குள் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. அந்த நேரத்தில் நோ ஒரு பாலும் இருக்காது, பயப்படாத. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்டம் ஒரு உண்டும் இருக்காது. ஓ மை காட். சிலர் யோசிக்கிறாள், அப்பாடா நல்ல விடுதலை அந்த இடத்திலே. அடக்கியாள ஒருத்தருமே இல்லை. ஐந்து அநேக காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாய் வைப்பேன். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்துமே உன்னை அதிகாரி வைப்பேன். உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பெற. Can you see that? You enter the joy of your Lord. அதான் சிலர் அந்த கழுகுறுதலுக்குள்ளே போகாதே, அவங்களுக்கு கண்ணீரும் பற்கடிப்பும் இருக்கும். You enter the joy of the Lord. அவருடைய கழுகுறுதலுக்குள்ளே என்னுடைய கழுவுக்கு நீ பிரவேசித்துக்கொள். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். ஆகையால் அநேக காரியங்களுக்கு உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன். இன்றைக்கு எத்தனை அதிகாரிகள் மட்டக்களப்பில் இருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஏஜென்ட், மேயர், the brigadier, the main police, I don't know, the inspector, I don't know who that is, the top man here. Okay, when you go for the hospital, you have the main man, the director or whatever, and you have the principals in school. அதிகாரிகள் எங்க போனாலும் உண்டு. என்ன சொல்கிறார்? நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேக காரியம் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். கூலியை பார்த்தாயா? It tells us of rulership. It tells us of position. ஆளுகையை குறித்து சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட போகிற பதவியை குறித்து சொல்லுகிறார். விளையாட போகிறாயா? விளையாடு. உள்ளது ஒரு 4-5 பேர் பிடிக்கிறதுக்கு எதில் பனைமரம் மாதிரி இருக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க பின்னால. நல்லா கட்டி பிடிக்க இல்லாத பனைமரம். அல்லது வாகமரம். 3-4 பேர் அந்த நாளை பொண்டும் இல்லை. ஆக்கள் பிடிக்கிறது. அந்த பிள்ளைகள் என்ன செய்யுங்கள்? போய் பாயுறது, விழுறது, ஆக்களை விழுறது, தடாரன்னு கொண்டு போய். இனி அந்த நேரத்தில் எனக்கு எல்லா சந்தோஷமும் பாருது. ஆக்களை கீழே போட்டோடனே இந்த கை காதுக்குத்தான் போகும். ஆக்கள் காணாதே. அவரது ராஜ்யத்தில் ஆக்கள் காணாதே. குண்டப்பாசன் குண்டம்மாஸ் என்னவா யானவா போய் செக் பண்ணுங்க. கதியா சுகருக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் கதியா நட. அது ஒரு நல்ல புத்தி ஆலோசனை. நீ செய்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்கு. சாப்பிட்டு போட்டு ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறாய். வாஞ்சிப்பு. அடுத்தது என்ன? 2 தாளந்தை வாங்கினவனும் இது ஆண்டவரே நான் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தேன். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பாய். Look at that. Position, joy and rulership. ஆளுகை, பதவி. வேற என்ன சும்மாவா வரார்? அவர் பாராளுமன்றத்தை நிலைநாட்டினார். அங்க ஆக்கள் தேவ அதிகாரிகள். ஹலோ, அதிகாரிகள் தேவை. புது ஒரு கவர்மெண்ட் வந்தோடனே தங்களுக்கு இந்த அதிகாரிகள் ஏற்படுத்துறார்களா? இருந்தாங்களா டக் 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 டக்குன்னு தட்டுவார்கள். இங்க இருக்கிறீங்களா? நல்லது. தங்களுக்கு விருப்பம் இல்லாத தட்டி போட்டு தங்களுக்கு என்று உண்மையாக இருந்தவர்களை இல்லையா தங்களுக்கு என்று அதிகாரியாக வைப்பார். இன்னார் மினிஸ்டர் ஆஃப் இதாம், இந்த ஆள் இந்த விதம் மினிஸ்டராம், இவர் வச்சிருக்கிறாராம். அப்படி அப்படி அப்படி. Jesus Christ, in his government, he will choose his cabinet, members, ministers,
ambassadors. Oh my God. நியாய தீர்ப்பு எருசலேமில் இருந்து வெடிகுண்டு மாதிரி அணுகுண்டு மாதிரி புறப்படும். அப்பையும் இரக்கத்தில் தான் எல்லாம் செய்வார். ஓயா, அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு தாளந்து வாங்கினவர், அவரை குறித்து குற்றம் சாட்டி நீ விதைக்காத இடத்துல அறுத்து கறக்கிறவரும், நீ நாட்டாத இடத்துல நீ வச்சுக்கிற உண்டு எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும், கடினமுள்ள மனுஷன், நான் பயந்து போய் அதை கொண்டே புதைச்சி வச்சுட்டேன், அவன் எஜமான் மறுமொழியா பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே. சோம்பேறியுமான புறஜாதியே இல்லை. இது நியாயாசனத்துக்கு முன்னால. ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தொழிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருந்தாயே, அப்படியான நீ என் பணத்தை காசுக்காரர்கள் பேங்க்ல போட்டிருக்கலாமே, அப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை வட்டியோட வாங்கி இருப்பேன். அது கொடுக்குற இடத்துல நீ போட்டிருக்க வேணும். பேங்க் வட்டி கொடுக்கும். அது நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைத்தால் அவருக்கு கொடுப்பார் அந்த வட்டியை. பரலோகத்தின் வட்டி உனக்கு கிடைக்கும். அங்கே பேங்க் இல்லை, அவருக்கு தெரியும் அப்படி கொடுக்கணும் மாட்டே. அவர் கள்ள நோட்டு அங்கே அடிக்கிறது இல்லை. அவரிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கொடிப்பும் உண்டாயிருக்கும். These people சோம்பேறியாய் தெரிந்து சும்மா வந்து போனவர்கள், உலகெங்கும் சபைக்கு சும்மா சமூகம் அளித்தவர்கள், ஒரு கையையும் கலப்பையிலே போடாதவர்கள், வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு சிலுவை சுமந்த ஜீவியத்தில் இயேசுவுக்கு பின்னாலே போகாதவர்கள், வீட்டுக்கு போய் சும்மா தெரிஞ்சு வேலை 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 வேலைன்னு சொல்லி கடமைக்காக வேதம் படித்தவர்கள், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து மோதர்சனம் கொடுத்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு பின்னாலே போகாதாக்கள். இவர்களுக்கு ஆளுகையிலே இடம் கிடைக்காது. இங்கேயும் ஆளுகை இல்லை, அவர் வருகையிலும் ஆளுகை இல்லை. புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருள் என்று சொன்னால் மனமாட்டி அவருடைய அந்த கல்யாணம் அந்த இது நடக்கும் நேரத்திலே, அந்த பெரிய வைபவம் நடக்கும் நேரத்திலே வெளியிலே வெளி புறம்பான இருள் இருக்குமா, ஹாலுக்குள்ளே தான் வெளிச்சம் இருக்கும். இப்போ இருக்கிறோமா, இப்போ இரவு நேரத்தில் இந்த ஆராதனை நடந்தால் வெளியிலே என்ன இருக்கும்? இருள். அங்கே சிபி இல்லைன்னு வைப்போம், நாங்கள் ஜென்ரேட்டரில் வேலை செய்கிறோம், முழுக்க இருள் வழியாலே. அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். எதுவரைக்கும்? 1000 வருஷங்களுக்கு. மனம் திரும்ப, நீ செய்ய வேண்டிய ஊழியம், நீ செய்ய வேண்டிய காரியம் இப்பொழுதே. அவர் வந்ததும் எல்லாம் முடிந்தது. நீ ரட்சிப்படைந்திருந்தால் அவருக்கு முன்பாக நிற்கலாம். இவர்கள் தான் யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 2:28 படி அவர் வருகையிலே வெட்கப்படுகிறவர்கள். அவர் வருகையிலே வெட்கப்படுகிறவர்கள். பலர் வெட்கமடைய போறார்கள். ஏன்? சபைக்கு சும்மா வந்து போகிறார்கள். Come on, listen when I am telling you. புதினமான ஒரு கல்யாணம் கட்டினு நினைக்காது. எத்தனையோ பேர் கட்டி இருக்கிறார்கள். மற்ற மற்ற தேசங்களுக்காக தங்களது யுத்த வீரர்களை அனுப்பும் நேரத்தில் போருக்கு இவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு பாய் சொல்லி, பிள்ளைகளுக்கு பாய் சொல்லி அவர்கள் கப்பல் ஏறி வேறு தேசங்களுக்கு போகிறார்கள் போர் புரியும்படிக்கு. அதெல்லாம் ஒன்று இல்லைன்னா, அதெல்லாம் ஓகே, எல்லாம் அதெல்லாம் சரி. வெளியூர் சவுதிக்கு அங்கேயும் போய் காசு உழைக்கலாம் புருஷன், இவ இங்கே இருக்கலாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், அதெல்லாம் ஓகே. சுத்த பொய்யர்கள், உண்மை எது பொய்யது என்று அறியாதவர்கள், இது முக்கியம் என்பதை பகுத்தறியாதவர்கள். உலகத்து கூலியும் செய்யலாம், கத்திர கூலியும் செய்ய முடியாது. அந்த நேரம் மட்டும்தான் மற்ற எல்லா காரியமும் முக்கியம். குடும்பமோ படிப்போ பணமோ அதோ இதோ வெட்கக்கேடு. So he got angry. அந்த எஜமானுக்கு கோபம் அடைந்தார். இவரை பிடித்து புறம்பான இருளில் போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். லூக்கா 13 அதிகாரம் 28-29. லூக்கா 13. இந்த கூலி சில எதை ஒட்டிய காரியங்களாக இருக்கும்.
என்பதை நாங்கள் ஆராய்கிறோம். இப்பொழுது 24ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இது ஆத்தும ரட்சிப்புக்காக. ரட்சிப்படைய ஒருவரும் பிரயாசப்படுறதில்லை. ரட்சிப்பு ஒரு நொடி பொழுதிலே நடக்கிறது. அது மத்தேயு 7:13-14, நெருக்கமான வாசல் வழியாய் உள்ளே போங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் பெரிதாக இருக்கிறது, அகலமாக இருக்கிறது. That is about salvation of your spirit. உன் ஆவியின் ரட்சிப்பு. இங்கே உன் ஆத்மாவின் ரட்சிப்பு. நீ அதுக்கு பிரயாசப்பட வேணும். நீ சோம்பேறியாய் திருந்து இங்கே வந்து வார்த்தை கேட்டு போக இயலாது. பிசாசு நீ வீட்டுக்கு போக உன்னை விடாது. நான் ஜெபம் பண்ணி போட்டு விட நீ போய் சும்மா இருக்க போன பிசாசு எல்லாம் திருப்பி வந்து வேகமாக உன்னை தாக்கும். ஏற்கனவே வெளியே ஆடி நீ வெளியே வந்து கூச்சல் போட்ட அந்த பிசாசுகள் நீ மனம் திரும்பாமல் உன்னை விட்டு வெளியே போவதில்லை. அந்த பாம்புகள் உதைச்சு திறத்தாமல் போகாது, கட்டசி மட்டும் போகாது. அது டம்ல இருக்கும். அதனுடைய வார்த்தையா தான் நீ ஜோமனோட நான் டம்ல இருப்பேன்டா, அல்லது கீழே விழுந்து படுத்திடும். போதர் நினைப்பார், ஓ தன்னுடைய ஜபத்தின் வல்லமையில கீழே விழுந்து போய் தந்த மேனிசி என்று. இந்த வல்லமையும் எனக்கு சாகாம போயிட்டு தப்புனா போ. அது விழுந்து படுத்து கிடக்குது. இதெல்லாம் பிறகுதான் ஆண்டவரன் காடி கொடுத்தார். அவ கெரியா தூக்குங்க ஒரு கஞ்சால பாப்பா மூஞ்சைய. பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், அதாவது இயேசுவுக்கு பின்னாலே போகும் சிலுவை சுமந்த ஜீவியம் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே அவர் சொன்னார், நீங்கள் வீட்டை ஜெபமாலிருந்து கதவை பூட்டினதுக்கு பிறகு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் மறுமொழியாக, நீங்கள் எப்படி தரோ நான் உங்களை அறியேன். இவர்கள் அவருக்கு பின்னாலே போகாதவர்கள். அவர் அண்டை வந்ததுக்கு பிறகு ரட்சிப்பை பெற்றதுக்கு பிறகு தங்கட பாட்டில் ஜீவித்தார்கள். என்னவா நீ முடி யானவா. இவங்களுக்காகத்தான் வாரார். பெரிய ஒரு முடியோட வாரார், தலையில போட்டு விட ஒரு பதவி ஒன்று கொடுக்க. எங்கட சாதாரண பொது அறிவை சொல்லுது, நோ cannot. கடைசி மட்டும் நீதியுள்ளது, அவன் அப்படி செய்ய முடியாது. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் சாப்பிட்டோமே, நீர் வீதிகளிலே நீர் எங்கள் வீதிகளில் எல்லாம் நீ பிரசங்கம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். சொல்ல போறாங்க, உன்னுக்கே சொல்லிட்டார். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்வளத்தாரோ உங்களை அறிய அக்கிரமக்காராய் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் யார்? அவருக்கு பின்னால போக பிரயாசப்படாதவர்கள். கேள், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாயும் உங்களை புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும், புறம்பண்டி சொன்னால் எரிகடல் அல்ல, நரக நெருப்பல்ல, இல்லை, அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், புறம்பே இருக்கிறவர்களாயும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். எத்தனையோ பட்டணங்கள் தேசங்களிலே இருந்து அவருக்கு பின்னாலே சிலுவை சுமந்து போனவர்கள், அவருடைய பணியை பயத்தோடு செய்து கொண்டிருந்தவர்கள், தங்களுக்கு ஒப்புவித்ததை உண்மையும் உத்தமையும் உள்ள இருதயத்தோடு செய்தவர்கள், கண்ணீரோடு விதைத்தவர்கள். இன்றைக்கும் எத்தனையோ லேடிஸ் 2-3 பேரை நான் வெளியால் அனுப்பி இருக்கிறேன். இந்த ஆம்பளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நிறை மாத பிள்ளைத்தாட்சிகள் மாதிரி இச்சைக்கிறாம். எப்ப பரப்போயினமோ எனக்கு தெரியாது, ஏன் திரும்ப திரும்ப வரையினமோ எனக்கு தெரியாது. நீயும் தான். ஒரு கிறிஸ்துமஸ் போகிறது, ஒன்று வருகிறது, வேற ஆட்களும் சொற்பம். பாவம் பெருகி கொண்டு போகிறது. தேவன் சொன்னார், நான் கிருபையையும் பெருக பண்ணுவேன். கேட்பார் இல்லை. பல இடங்களிலே வந்து பந்தியில் இருப்பார்கள். அதாவது many people shall come from north, south, and east and west, okay, and they will be permitted to enter the kingdom and rule with authority. ராஜ்யத்தில் அவர்கள் உள்ளே வந்து
பதவி எடுத்து ஆளுகையிலே அவர்கள் இருப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது சரியான கஷ்டமா இருக்கும். நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டதை உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அந்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னார். Can you see that? மல்கியா 3ஆம் அதிகாரம் 17-18, மத்தேயுவுக்கு முதல் 3ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். அவரது நாமத்தை எப்படி தியானிக்கிறது? அவரது நாமம் எது? தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த வார்த்தை அனுதினமும் சதா தியானிப்பவர்களுக்காக. இதோ பார், இதோ பார். ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு முன்பாக ஒரு புத்தகம் இருக்குதாம். அவர் வார்த்தையை தியானிப்பவர்கள், அவருக்கு பயந்தவர்கள் அவரை குறித்து பேசுகிறார்களாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே எடுபடுதல், நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியது, மறுபடியும் வந்து உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். அந்த இடம் என்ன என்பதை இன்னும் ஒரு நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். நான் யோசித்தேன், என்ன இடம் அங்கே ஆயத்தம் பண்ண போகிறார்? அங்கே ஒரு இடமும் இல்லை, பயப்படாத. ஆயத்தம் பண்ணின இடம் எப்படி எங்கே கிடக்க போகுதுன்னு பார்ப்போம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்ய போகிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அவர்களை விசாரிப்பேன், அவர்களை நான் பராமரிப்பேன். அதுக்கு பிறகு பாருங்கள், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நீதிமான் யார்? ரட்சிப்படைந்தவன். துன்மார்க்கன் யார்? ரட்சிப்படையாதவன். அதுக்கு பிறகு பார், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், இது தேவனுடைய குடும்பம், அதுக்குள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எப்பொழுது? அந்த நாளிலே. இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலருடைய பிள்ளைகள் பிசாசினாலே தாக்கப்படுகிறது. அந்த பெற்றார் தாயோ தகப்பனோ உண்மையாகவே அவர்கள் இருதயத்தினாலே வாஞ்சிக்கிறார்கள் என்பது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது. அதில் இருந்துதான் அவர் விடுதலை கொடுப்பார். அது மட்டும் பார்த்துட்டே இருப்பார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அந்த பேய், அந்த பாம்புகள் எல்லாம் அந்த பிள்ளையில இருந்தே தீரும். அது ஒன்றும் வெளியே போகிறதில்லை. அந்த தாப்பன் வந்து அழுது குளறி கேட்டான், இந்த பிள்ளையை இந்த பிசாசு அடிக்கடி நெருப்பில் தூக்கி எறிகிறது, தண்ணீரில் தூக்கி எறிகிறது, பற்களை கடிக்கிறான், நுரை காக்கிறான். உங்களது சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை விடுவிக்கும்படிக்கு அவர்களால் கூடாமல் போயிற்று. அருமையான சகோதரர்களே, நீ என்ன செய்ய போறாய்? இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்ய போறாய்? அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்துட்டார். நீதான் அவருக்கு பின்னால் ஓட வேணும். நீதான் சிலுவை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவர் சித்தத்தை செறிவு செய்து அதை பிடித்துக் கொள்வதுதான் சிலுவை. சும்மா தசமா காணிக்கையும் போட்டுட்டு போனா காணும்னு நினைக்காதே. பிள்ளையை கொண்டு படசாலையை விட்டா காணும்னு நினைக்காதே. ஆண்டவர் அறிவார் என்று சொல்லி நினைக்காதே. வஞ்சிப்பு, சுத்த வஞ்சிப்பு. காரணம் என்ன என்று சொல்லவா? உனக்குள்ளே பாம்புகள் கிடக்கிறது, உன்னை அது ஊழியம் செய்ய விடுகிறது இல்லை, அவ்வளவேதான்.
எப்பொழுது ஒரு மனுஷன் நன்றி இல்லாமல் போகிறானோ அப்பொழுது அவன் பிசாசின் கோட்டைக்குள்ளே நுழைந்தாயிற்று என்பதை அறிந்து கொள். நன்றி இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் 1 அதிகாரம். தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆணோடு ஆண் அனுபவிக்க பாலியல், மிருகங்கள் கூட செய்யாதது, பெண்ணோடு பெண் நடக்கிறதா? மும்முரமாய் நடக்கிறது. நோவாவின் காலம், லோத்துவின் காலம். இதுவும் அவர் வருகிறார். அவனுக்குரிய கூலி, செய்கைக்கு தக்கதான கூலி என்னுடனே வருகிறது என்று அவர் சொன்னார். இது முதல் கர்த்தருக்குள்ளாய் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செய்த கிரிகை அவர்களை பின்தொடர்ந்து போம். மனம் திரும்பு. இன்றைக்கு மனம் திரும்பு. இன்றைக்கு உன்னோடு பேசி இருக்கிறார். உலகத்தாரோடு பேசவில்லை, மார்க்கெட்டில் நிற்கிறார்களோடு பேசவில்லை, இந்த நேரத்திலையும் ஆபீஸில் கந்தூரிலையும் பிஸியாக இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல்ஸில் அவர்களோடு பேசவில்லை. அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வாழ்க்கையில் கேட்பார்களோ நமக்கு தெரியாது. நீ இங்கே இருக்கிறாய். பிசாசின் கையில் இருந்து விடுதலை ஆவது என்றால் எவ்வளவு ஒரு பாரதூரமான, அதான் வேதம் என்ன சொல்ல, இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கப்படி நாம் தப்புவோம். அந்த தண்டனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சிட்சையாக மாறுகிறது. தகப்பன் தண்டிக்காத பிள்ளை இருக்கிறதா? வேசி பிள்ளைகளை தண்டிக்க மாட்டார்கள். மனம் திரும்ப. உனக்கு நன்றி என்கிற காரியம் இயேசுவின் மட்டிலே கொஞ்சமாவது இருந்தால் நீ எவ்வளவாய் நீ செய்யலாம். அது பிறகு நீ அவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே என்னால் முடிந்ததை செய்தி. நான் அந்த நேரம் இருக்கிற நேரத்தில் 83, 84, 85 ஏறக்குறைய ஒரு 7-8 தாய்மார்கள், நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், என்னது அந்த பெரிய அந்த அறையிலே வருவார்கள். எல்லாமாக ஒரு 20-22 பேர் ஒவ்வொரு நாள் மத்தியானத்திலும் சமைத்ததுக்கு பிறகு 2.5 மணி நேரத்துக்கு வருவார்கள். 2.5 மணிக்கு பொறி வெயில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தலைக்குப்புற கிடந்துச்சோம். ஏன் இந்த இடத்திலே எங்களை கூப்பிட்டு? அவன் சின்னோரு கொட்டில் தான் இருந்தது. ஏன் அதுவும் சரியா எல்லா எறும்புகளுக்கு சொறை நீளம் அந்த இது அந்த இடம் மாதிரி, அதை விட கேவலம் அந்த வெள்ள நிலமா. இப்படியும் இல்லை ஒழுக்கு எந்த இடத்திலும். ஆண்டவரே ஏன் அழைத்தீரப்பா? அநேகமான நாட்களிலே அழுகை, பொல்லம்பி அழுதோம். கொண்டு வரும் ஜனங்களை விடுதலை கொடும். I cannot forget. கண்ணீரிலே இந்த இடம் ஆரம்பமாகியது. கண்ணீரிலே தான் நிலைத்திருக்கும். இப்பொழுது சில தாய்மார் தகப்பன்மார் சில வாலிப பிள்ளைகளை இழுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அநேகம் பேர் வீட்டிலே உறங்குகிறார்கள். சொல்லுவார்கள், மனம் உண்டானால் இடம் உண்டு. ஸோ அவனுக்குரிய தக்க கிரியைக்கு பலன் அவருடைய வருகிறது. இதுக்கு மேல் மிச்சம் அவனுக்கு அறிய வேணுமானால் அவர் உனக்கு அதை அறிவிப்பார். இதை எடுத்து நீ கேட்க வேணும், நீ மனம் திரும்ப வேணும். காலையில் எழுத்ததும் அதை உள்ளுக்கு நீ போட வேணும். நான் எத்தனையோதற்காக சொல்லியிருக்கிறேன், கழுத்தில் இருக்கிற மாலை முக்கியமல்ல, உன் தோடு முக்கியமல்ல, இந்த வார்த்தை முக்கியம். தீங்கு நாளிலே தோடும் மாலையும் என்ன செய்ய போகுது? அது என்னோட கொண்டு வான்னு சொல்றேன்னா இல்லையே. உன்னோட காசு இல்லாட்டி அதை வித்து போட்டாவது ஏதாவது ஒன்று வாங்கு, வார்த்தையை கேட்க. அதுதானே சொல்றேன். Did you get the word today? Thank you.